வாழுவேன். வியாதி இல்லாத வாழ்க்கையை வாழுவேன். நோய் இல்லாத வாழ்க்கையை வாழுவேன். வறட்சி இல்லாத வாழ்க்கையை வாழுவேன். வெளிமிடம் இல்லாத வாழ்க்கையை வாழுவேன். கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை வாழுவேன். வெளிமிடம் இல்லாத வாழ்க்கையை நான் வாழுவேன். பனைமரத்தை போல, ஒரு பனைமரத்தை போல, ஒரு பனைமரத்தை போல, எந்த வியாதி இல்லாம, நோய் இல்லாம, வறட்சி இல்லாம, கஷ்டம் இல்லாம, கண்ணீர் இல்லாம, உபத்திரம் இல்லாம, பாடுகள் இல்லாம இந்த மாதம் கத்தனை வாழ வைக்க போறோம். கத்தனை வாழ வைக்க போறோம். அந்த விசுவாசத்தோட அந்த விசுவாசத்தோட சொல்லு, ஒரு பனைமரத்தை போல இந்த மாதத்தை கத்தனை வாழ வைக்க போறீங்க. என்ன வாழ வைக்க போறீங்க? நான் வாழ போற ஆண்டவரே, நீங்க வாழ வைக்க போறீங்க. நாங்க வாழ போற ஆண்டவரே, நீங்க வாழ வைக்க போறீங்க. நாங்க வாழ போகிற ஆண்டவரே, ஒரு பனைமரத்தை போல, ஒரு பனைமரத்தை போல, ஒரு பசுமையான வாழ்க்கை நீங்க வாழ வைக்க போறீங்க. நாங்க வாழ போகிறோம். நீங்க வாழ வைக்க போறீங்க. நாங்க வாழ போகிறோம். பனைமரம் போல் நான் செழித்தோங்குவேன். கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன். பனைமரம் போல் நான் செழித்தோங்குவேன். கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன். கர்த்தரின் இல்லத்தில் நான் கப்பட்டேன். கொஞ்சம் பயத்தில் நான் கனி கொடுத்தேன். கர்த்தரின் இல்லத்தில் நான் கப்பட்டேன். முதிர் பயத்தில் நான் கனி தருவேன். நீதிமானா நீதிமானா ரத்தத்தான கழுவப்பட்ட நீதிமா, இயேசுவின் ரத்தத்தான கழுவப்பட்ட நீதிமா. நீதிமானா நீதிமானா ரத்தத்தான கழுவப்பட்ட நீதிமா, இயேசுவின் ரத்தத்தான கழுவப்பட்ட நீதிமா. நீதிமானா ரத்தத்தான கழுவப்பட்ட நீதிமா, இயேசுவின் ரத்தத்தான கழுவப்பட்ட நீதிமா. அடுத்து சொல்லுங்க. அனைவரும் போல் நான் கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன். நான் செழித்தோங்குவேன். வளர்ந்திடுவேன். கர்த்தரின் இல்லத்தில் நான் கப்பட்டு முதிர் வயதில் நான் கனி தருவேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். கடைசியா சொல்லுமா? பனைமரம் போல் நான் செழித்தோங்குவேன். இந்த மாசம் முழுதும் பனைமரம் போல் நான் செழித்தோங்குவேன். கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். பரிசுத்த தேவனுடைய கரத்தில் எங்களை தருகிறோம். எங்களை தொடர்ந்து நடத்தும். எங்களை தொடர்ந்து ஆசீர்வதிங்கப்பா. எங்களை தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இந்த காலை வேளையில கர்த்தருடைய கரம் எங்களை தொட்டு நடத்தட்டும். ஆசீர்வாதம் இந்த காலை வேளையில் எங்கள் மேலே இருக்கட்டும்ப்பா. ரத்தத்தில் மறைக்கிறோம். எங்களை காத்துக்கொள்ளும். இந்த மாதங்களை எப்படி நடத்த விரும்புகிறீரோ ஆண்டவரே, உடைய சித்தத்தின்படியே நாங்கள் நடந்து, உடைய சித்தத்தின்படியே நாங்கள் செய்து உங்கள் நாம மகிமைக்கென்று பெரிய காரியங்களை கர்த்தர்களுக்கு செஞ்சு உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். உங்கள் வல்லமையுள்ள கரம், உங்கள் மகிமையுள்ள கரம் எங்களுக்கு மேலே இருக்கட்டும். உங்கள் பிரசன்னத்துக்கு எங்களை தாழ்த்துகிறோம். உங்கள் மகிமைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் இறங்கி பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்யுங்க சுவாமி. பெரிய காரியங்களை கர்த்தர்களுக்கு செய்யுங்க சுவாமி. உங்கள் மகிமை எங்களுக்குள்ள விளங்கட்டும் ஆண்டவரே. உங்கள் பிரசன்னம் எங்களுக்குள்ள விளங்கட்டும் ஆண்டவரே. உங்கள் கிருபை எங்களுக்குள்ள விளங்கட்டும் ஆண்டவரே. உங்கள் மகிமையுள்ள கரம் எங்களை தாங்கி நடத்தட்டும்ப்பா. எங்களை தாங்கி நடத்தட்டும். அந்த மகா பெரிய கிருபையினால் எங்களை தாங்கி நடத்தி எங்களை ஆளுக செஞ்சு எங்களை ஆசீர்வதிச்சு எங்களை காத்து நடத்துங்க. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். ஒரு பெரிய கிருபைகளை தந்து, ஒரு பெரிய மகிமையை தந்து ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உங்கள் வல்லமை எங்களுக்கு தந்து, உங்கள் மகிமையை எங்களுக்கு தந்து ஆண்டவரே நீங்கள் நடத்தி எங்களை காத்துக்கொள்ளுங்க சுவாமி. எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. எங்களை காத்துக்கொள்ளும். எங்களுக்கு எது ஆகிலும் ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. எங்களுக்கு எது ஆகிலும் தெரியுமாண்டால் அழைத்த தெய்வத்தில் கொடுத்த கிருபை எங்கள் மேல் வைத்த அபிஷேகத்தை நம்பி நிற்கிறோம். மறைத்து வெளிப்படும். ஒன்றையும் மறைக்காமலும் அழுப்பாமலும் மறுக்காமல் எங்கள் மதில பேசி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்
தேவ கிருபை எங்களை தாங்கட்டும். ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமே ஆமே ஆமே. நல்ல உட்காருவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமே. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமே. அந்த மாதத்தின் முதல் நாளில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் கண்மணி போல காத்து கழுகளை போல சுமந்து எல்லா விதமான தீமைகளுக்கும் விலக்கி காத்து சகலவித நன்மைகளாலும் உங்களை உங்கள் குடும்பத்தையும் நிரப்பி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நான் பார்த்தபோது, நீ தேடுவதை உனக்கு கிடைக்க பண்ணுவேன், நீ தேடுவதை உனக்கு கிடைக்க பண்ணுவேன். அந்த வார்த்தையை தான் கர்த்தர் எனக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தார். நீ தேடுவதை நான் என்ன செய்வேன், உனக்கு கிடைக்க பண்ணுவேன். நீ என்ன தேடுறையோ, நீ எதை தேடிக்கொண்டு இருக்கிறையோ, நீ தேடுவதை உனக்கு என்ன செய்வேன், கிடைக்க பண்ணுவேன். இது வரைக்கும் நீ தேடன, அது என்ன செய்யல உனக்கு, இது வரைக்கும் அது கிடைக்கல. இது வரைக்கும் நீ தேடன, நீ தேடினது இது வரைக்கும் உனக்கு அது கிடைக்கல. இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன செய்யலை, அது உனக்கு கிடைக்கல. பட் அப்படி இது வரைக்கும் கிடைக்காத ஒன்று நீ தேடிக்கிட்டு இருக்கிற. ஆனால் உனக்கு அது தேவை, அது உன்னுடையது, அது உனக்காக தேவன் கொடுத்தது, அது உங்களுக்காக தேவன் நியமித்தது, அது உங்களுக்காகவே தேவன் கொடுத்தது. ஆனாலும் உங்கள் கைகளை விட்டு அது விலகி இருக்கிறது. அது நம்முடைய தவறுகளோடு தேவ சித்தமாக எனிபடி ஆகமத்தை என்ன நம்முடையது நம்மை விட்டு என்ன செஞ்சிருக்கு, விலகி இருக்குது. அப்படி விலகி போன ஒன்றுதான் என்ன செய்ய போற, நீ தேடிக்கிட்டு இருக்கிற. இது எங்கே, இது என்னுடையதாச்சே, இது என்னுடையது ஆச்சே, என்னது காணமே, என்னுடையதை காணலையே அப்படின்னு அதை தேடிக்கொண்டிருக்கிற. பட் நீ தேடிக்கொண்டு இருக்கிறதை இந்த காலை வேளையில் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறோம், நமக்கு கிடைக்க பண்ண விரும்புகிறோம். இது வரைக்கும் அதை கிடைக்கல. எத்தனையோ முறை தேடிட்டோம், எங்கெங்கேயோ நம்ம தேடிட்டோம், ஏதோ கொண்டு நம்ம தேடிட்டோம். ஆனால் தேடாதனால இது வரைக்கும் என்ன செய்கிறது, கிடைக்கல. இது வரைக்கும் நாம் தேடினதை நமக்கு கிடைக்காத போனதை கர்த்தர் காரியத்தை இந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்கு கிடைக்க பண்ணுவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். அதை கிடைக்க பண்ண கர்த்தர் விரும்புகிறார். ஆமே. ஸோ இதுக்கு பேசிக்காக எடுத்துக்கொண்ட எனக்கு காட்டின வசனம் சங்கீதம் 32:8. சங்கீதம் 32:8. சங்கீத புஸ்தகம் 32வது சங்கீதம் 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னா இல்லையா. நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு செய்வேன் உனக்கு. அதுதான் அந்த முதல் பகுதி. நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன செய்வேன், உனக்கு நான் காட்டுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். அப்போ நம்ம நடக்க வேண்டிய ஒரு பாதை இருக்கு. நாம் தேடுவதை கண்டறிய வேண்டுமானால் பாதையிலே பயணிச்சாதான் என்ன செய்ய முடியும்னா, நாம் எதை தேடுறோமோ அது நமக்கு கிடைக்கும். நம்ம எதை தேடுறோமோ அது நமக்கு கிடைக்கும். எப்போ அப்படின்னா நம்ம பாதையிலே பயணிக்கும் போது தான். நம்ம பாதையிலே பயணிக்கும் போது. ஸோ நம்ம பாதையை விட்டுட்டு கண்ட இடங்கள் எல்லாம் அலையும் போது, கண்ட இடங்கள் நம்ம தெரியும் போது நம்ம தேடுறது ஒரு நாளும் என்ன செய்யாதுன்னா கிடைக்காது. நீங்கள் சொன்ன வார்த்தைக்கும் வசனத்துக்கும் சம்மந்தமாக இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். ஆனால் நீங்கள் யோசிச்சிருக்க மாட்டீங்கன்றது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. நீங்கள் யோசிச்சிருக்க மாட்டீங்கன்றது எனக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆக மொத்தம் எனக்கு எப்படி ஒன்று ஏதோ ஒரு வாக்குத்தத்தை சொல்லி முடித்தா போதும் அப்படி உட்காராதீங்க. சின்னப்போ நான் சொன்ன வார்த்தைக்கும் படித்த வசனத்துக்கும் சம்மந்தமே. இப்போ நான் என்ன வார்த்தையை சொன்னேன், நீங்கள் எதை தேடுறீங்களோ அதை நான் என்ன செய்வேன், உனக்கு கிடைக்க பண்ணுவேன். ஸோ அப்படி இந்த வசனத்தில் வாசிச்சிருந்தால் நம்ம என்ன செய்யலாம், கரெக்ட் அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா. ஆனால் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை இல்லையா. நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன் அப்படின்னு இருக்குது. கிடைக்க பண்ணுவேன்னு ஒன்று என்ன செய்யலை, ஒன்றும் இல்லை. நீ தேடுவன்றதும் ஒன்று அதில் இல்லை. அப்புறம் எப்படி இதை நீங்கள் சொல்கிறது, அது எப்படி நீங்கள் அதை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கணும். அதை நீங்கள் கேட்கலன்றது எனக்கு தெரியும். ஆனாலும் நான் அதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா. நான் அதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, சரியா. ஸோ அது எந்த பாதையை காட்டணும், அந்த பாதையில் பயணிக்கணும் என்பதற்காக தான் நான் அந்த சார்த்தை சொல்கிறோம். இதை சரியாக நம்ம விளங்கிக்கணும்னா 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். இதில் தான் அந்த காரியத்தை சொல்ல போகிறோம். இதுக்கு பேசிக்காக தான் எனக்கு அந்த வசனத்தை கத்த மேற்கோள் காட்டினான். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா 9ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேல்
9ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதற்கு அவன் மேலக்கிற வசனம் சேர்ந்து படிச்சிருக்கியா? அவர்கள் சூப் என்னும் நாட்டுக்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருக்க வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதையின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடி நாம் திரும்பி போவோம் அப்படின்னா ஒரு முடிவு எடுத்துட்டார். இனிமேல் என்ன செய்ய போகிறது இல்லை, நம்ம எது தேடுறோமோ அது கிடைக்க போகிறது இல்லை. நம்ம இது வரைக்கும் தேடிட்டோம், பட் எத்தனை நாட்கள் எத்தனை காலம் நமக்கு தெரியல. பட் என்ன செஞ்சிட்டோம், நம்ம என்னென்னமோ பண்ணி தேடிட்டோம், எங்கேயோ பட்டு தேடிட்டோம். இதுக்கு மேலே இப்போ நம்ம தேடுறது என்ன செய்ய போகிறது இல்லை, நமக்கு கிடைக்க போகிறது இல்லை. அதனால் நம்ம என்ன செஞ்சிடலாம், நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வாப்பா அப்படின்ற முடிவுக்கு சவுல் வந்துட்டார் இல்லையா? சவுல் என்ன செஞ்சிட்டாரு, வந்துட்டாரு. நம்ம தேடுறது என்ன செய்ய போகிறது இல்லை, நமக்கு கிடைக்க போகிறது இல்லை. இது யாருடையது தான், நம்முடையது தான் இல்லையா? இந்த கழுதை யாருடையது, அடுத்தவனதை தேடலை, அடுத்தவன் வீடுதை தேடலை, பட் அவனுடையது, அவனுக்காக தேவன் கொடுத்தது இல்லையா? ஒருவனுக்கு பரதந்த கொடுக்க விட்டால் ஒருவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அந்த கழுதை யாருடையது, ஆண்டவர் அந்த சவுலுக்காக கொடுத்தது இல்லையா? ஆண்டவர் சவுலுக்காக கொடுத்தது. பட் சவுலுக்காக கொடுத்தது தான் இப்போ என்ன ஆகி போச்சு, காணாமல் போயிடுச்சு. அது பல காரணங்கள். இப்போ அந்த காரணத்தோடு நம்ம போக வேண்டாம். ஏன் காணாத போச்சு, அந்த ஆராய்ச்சிக்கு இப்போ நம்ம போக வேண்டாம். நம்ம காரியத்தை மட்டும் கவனிச்சுவோம், பட் நமக்கு நேரம் இல்லை. அதனால் ஏன் காணாத போச்சு, அந்த காணாத போகிறதுக்கு என்ன காரணம், அதுக்கு பல காரணங்கள் உண்டு. காணாத போனதுக்கு பல காரணங்கள் உண்டு. இப்போ நம்ம அங்கே போக வேண்டாம். ஆக மொத்தம் என்ன, இப்போ பல காணாத போயிடுச்சு. இப்போ காணாத போனதை கண்டுபிடிச்சிட்டாங்க, அது பெரிய விஷயம். காணாத போனதை கண்டுபிடிச்சிட்டாங்க, அது பெரிய விஷயம். ஆனால் நம்மகிட்ட காணாத போனது கண்டுபிடிச்சது, ஆமாம் இது எனக்கு இருந்துச்சு, இது இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சதை கேட்டால் இல்லை. ஆனால் இல்லைனாலும் இருக்கிறத மாதிரி ஆக்ட் பண்ணுறது தான் வேதனையானது. அவன் என்ன செஞ்சான், காணாத போன கழுதையை, இந்த கழுதை நாய் போச்சு, இந்த கழுதை இருந்துச்சு, அந்த கழுதைக்கு இல்லை அப்படிதான் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இன்னைக்கு எத்தனை பேர் ஆரம்பத்தில் இதெல்லாம் எனக்குள்ள இருந்துச்சு, இப்போ இதெல்லாம் எனக்குள்ள இல்லை அப்படின்னு உண்மை விட்டு விலகி போனதை எவ்வளோ பேர் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க? இப்போ அபிஷேகம் இருந்துச்சு இல்லையா? இப்போ அந்த அபிஷேகம் நமக்குள்ள இல்லை இல்லையா? இல்லை, சரியா? அது இல்லைனாலும் இருக்கிறத போல நம்ம என்ன செய்யறோம், அதை நம்ம காண்பிக்க விரும்புகிறமே ஒழிய, இருக்கிறத போல நம்ம நினைச்சுக்கிறமே ஒழிய, இது எனக்குள்ள இருந்துச்சு இது எனக்குள்ள இல்லை அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம்னா தெரியல இல்லையா? கிருபை இருந்துச்சு இல்லையா? ஆரம்பத்தில் இப்படி கேட்ட கிருபைகள் இருந்துச்சு, ஆரம்பத்தில் இப்படி சில செயல்பாடுகள் இருந்துச்சு, இப்படியெல்லாம் நான் செயல்பட்டேன், இப்படியெல்லாம் நான் ஜெபிச்சேன், இப்படியெல்லாம் பிரயாசப்பட்டேன், இப்படியெல்லாம் நான் ஆரம்பத்தில் இருந்தேன். ஆனால் இப்போ ஏன் நான் இப்படி இருக்கிறேன், இப்போ நான் எப்படி, இப்போ ஆரம்பத்தில் நம்ம எப்படி இருந்தோம் யாருக்கு தெரியும், நமக்கு தெரியும் இல்லையா? பட் இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்னு நம்ம அடுத்தவங்க தெரியுதோ இல்லையோ, ஆனால் யாருக்கு தெரியும்? இப்போ நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும். ஆரம்பத்தில் நான் எப்படி இருந்தேன், இப்போ நான் எப்படி இருக்கிறேன். இப்போ ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போ இன்னும் நான் வளர்ந்துருக்கிறேன்னா, இல்லை இன்னும் எனக்கு இதெல்லாம் விலகி போயிருக்கா, குறைஞ்சிருக்கா, இல்லை சுத்தமாகவே இல்லையா அப்படின்றது அடுத்தவனுக்கு தெரியுதோ இல்லையோ, யாருக்கு தெரியும்? எனக்கு 100% தெரியும், மாற்றமே கிடையாது இல்லையா? அப்போ சவுல் என்ன செஞ்சாங்க, சவுலுடைய போனோம், சவுலோ நம்மகிட்ட ஒரு கழுதை இருந்துச்சு, அது என்ன போச்சு, காணாத போயிடுச்சு. அப்போ காணாத போனதை தெரிஞ்சாதான் என்ன செய்ய முடியும், அதை தேட முடியும் இல்லையா? அப்போ இருக்குதுன்னு நினச்சிருந்தா எங்கேயாவது இருக்கும் இல்லையா? இப்போ இயேசுவும் மார்த்தாள் மரியாளும் யோசேப்பும் எங்கே போனாங்க, கோயிலுக்கு போனாங்க இல்லையா? சர்ச்சுக்கு போனாங்க. 3 பேரும் போனாங்க. வரும்போது 2 பேர் வராங்க. என்ன நினச்சி வந்தாங்க, அவர் எங்கேயாவது இருப்பார், அவர் எங்கேயாவது இருப்பார் இல்லையா? ஏசான ஊர் சுற்றுறவர் தானே, அதனால் என்ன செய்வார், அவர் எங்கேயாவது என்ன செய்வார், விளையாட போயிருப்பார் இல்லையா? ஃப்ரெண்டுகளோட விளையாடுறது போயிருப்பார் இல்லையா? அந்த பீச்சுக்கு போயிருப்பார், அங்கே பார்க்குக்கு போயிருப்பார், அங்கே டேமுக்கு சுற்றி பார்க்க போயிருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு யோசேப்பும் மரியாளும் வராங்க இல்லையா? என்ன நினைச்சிருக்காங்க, பிரயாண கோட்டத்தில் இருப்பார்னா என்ன அர்த்தம், எங்கேயாவது இருப்பார். அப்போ எங்கேயாவது என்ன செய்வார், எங்கேயாவது இருப்பார்னா ஏசான ஊர் சுற்றுறவரா என்ன, ஊர் உலகம் சுற்றி ஊர் சுற்றி கிடக்கிறவரா என்ன, எங்கேயாவது இருப்பான்னு வர்றதுக்கு. அப்போ என்ன செய்ய முடியல, இருப்பார் என்று இல்லையா? அப்போ இல்லைன்றது இன்ன வரைக்கும் என்ன ஆகலை உங்களால். அப்போ வீட்டுக்கு வந்த பிறகு தலைவர் இல்லை இல்லையா? இப்போதான் புரியுது, ஓஹோ என்ன பண்ணிட்டோம், நம்ம மிஸ் பண்ணிட்டோம். யாரை மிஸ் பண்ணிட்டோம், ஏசுநாதர் என்ன பண்ணிட்டோம். அப்போ சர்ச்சுக்கு வந்து போனால் கூட ஏசுநாதரை மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இவங்க சினிமாவுக்கும் சீரியலுக்கும் வேலைக்கும் போயிட்டு வரல இல்லையா? எங்கே போயிட்டு வராங்க, யோசேப்பும் மரியாளும் எங்கே போய் வராங்க, சர்ச்சுக்கு போய் வராங்க இல்லையா? அப்போ சர்ச்சுக்கு வந்து போகும்போது கூட ஏசுநாதரை மிஸ் பண்ணுறது என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்கு, சரியா?
எழுத்தின்படி இருக்கிற ஏசனாரை மிஸ் பண்ணவே வாய்ப்பு இருக்குன்னா ஆவில இருக்கிற ஏசனை மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்காதா? 12 வயசு ஏசுநாதர் இல்லையா? எவ்வளவு ஹைட் இருந்திருப்பாரு? எவ்வளவு ஹைட் இருந்திருப்பாரு? கேட்டதான சாம் ஹைட் இருந்திருப்பாரா? அவன் ஹைட் இருந்திருப்பாரு இல்லையா? எவ்வளவு பெரிய ஏசனார் மிஸ் பண்ணதே அவனுக்கு தெரியலையே. ஆவியில இருக்கிற ஏசனார் மிஸ் பண்ண எப்படி தெரியும்? ஏசனாருக்கு 12 வயசு தானே. அவன் கோயிலுக்கு என்ன வயசு? 12 வயசு. 12 வயசு ஏசுநாதரை என்ன செய்ய முடியல அவங்களால? எங்கேயாவது இருப்பார். அப்போ காணாத போனது தெரிஞ்சாதான் என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்கும். அப்படி தேடலாம். சரி எங்கேயோ இல்லையே, நமக்கு என்ன செய்யறது, நமக்கு வேணுமே அப்படின்னா அது என்ன செய்யும்? வேணும் இல்லையா? அவங்க என்ன நினைச்சு வராங்க? அவர் எங்கேயாவது இருப்பார், எங்கேயாவது மூலம் கொடுக்கல இருப்பார், எங்கேயான உட்கார்ந்து இருப்பார், எங்கேயான விளையாட்டு இருப்பார், என்னோட பசங்களோட சுத்தின்னு கிடப்பாரு, அவர் சாயங்காலமா வந்துருவார் அப்படின்னு தானே போறாங்க. அவங்க போனது எப்படி போறாங்க? அப்படின்னு போறாங்களா? எப்படின்னு போறாங்க? யோசேப்பு எப்படின்னு போறாங்க? பிரியாணக்கார கொடுத்துட்டு போன என்ன அர்த்தம்? அண்ணன் கூட போயிருப்பான், தம்பி கூட போயிருப்பான், ஃப்ரெண்டு கூட போயிருப்பான். அப்படிதான் நினைச்சிட்டு வராங்க. இப்ப யார் கூட இருக்கணும்? எங்களோட இல்லையப்பா அப்படித்தானே அவங்க யோசிச்சு பார்த்துருக்கணும். நாங்க எங்க கூட தானே அங்கிருந்து வந்தாங்க இல்லையா? என்ன ஒரு வேடிக்கை. ஒருவேளை அங்கிருந்து இல்லாம வந்து கூட இங்கிருந்து போகும்போது என்ன கூட்டிட்டு போயிருக்கணும்? வீட்டுல இருந்து வரும்போது ஏசனை இல்லாத வந்த கூட சர்ச்சுக்கு வந்து போன பிறகு யாரை கூட்டிட்டு போயிருக்கணும்? என்ன வேதனைனாக்க வரும்போது ஏசனை வராங்க, இங்க வந்து கூட்டிட்டு போறாங்க. வரும்போது எப்படி வர்றாங்க? ஏசனாரோட வர்றாங்க. சரி, இதுக்கு மேலே நீங்க உங்களை வச்சு நாங்கள் பட்ட தொல்லை போதும், அதனால எங்க வீட்லயே நீ வேணாம், இந்த மாதிரி சர்ச்சு உங்க வீடு இருக்கு, இங்கே நின்னுக்க, எங்க வீட்டுல வந்து என்ன பண்ணாத, சும்மா அந்த தொல்லை பண்ற வேலையெல்லாம் என்ன பண்ணாத, வச்சுக்காத. இந்த ஸ்கூலுக்கு லீவ் விட்ட பிள்ளைங்கள்லாம் பாக்கெட் அனுப்பிடுவாங்க பார்த்தீங்களா? எவனை நம்மளை வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது, மேய்க்க முடியாது. அதனால என்ன பண்ணு, நீ இப்போ அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு வாடா அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க இல்லையா? அந்த மாதிரி இப்போ யோசேப்பு மரியாதை பார்த்தாங்க. ஒன்னா 12 வருஷம் வச்சு நாங்கள் பட்ட பாடு படாத பாடு இல்லையா? இவரு பாசங்களுக்கு எப்படி போதிக்கிறாருன்னா வீட்டில் எப்படி போதிச்சுன்னு பாரு. அதனால அவங்க பார்த்தாங்க, இதை வச்சு என்ன செய்ய முடியாது. அதனால ஏசுனாரா, நீங்க என்ன இருங்க, எங்களோட மாதிரி வர வேண்டாம், கூட சர்ச்சை கூட்டு போறேன், அங்கே என்ன பண்ணு, அங்கேயே இருந்துக்க, எங்களோட திரும்ப வர்ற வேலையே வச்சுக்க கூடாது, எங்கேயாலும் இருந்துக்கோ, இந்த பக்கமே தலை காட்டாதீங்க, அந்த மாதிரி கூட்டு வந்து இங்க விட்டுட்டு என்ன செய்யறாங்க, இவங்க வெளியில போறாங்க. எவ்வளவு வேதனையான விஷயம். ஏசனார் இல்லாத வந்துட்டு இங்க வந்த பிறகு ஐயா வாங்கன்னு அப்படின்னு கூட்டிட்டு போயிருந்தா சந்தோஷமான விஷயம். ஆனா வரும்போது ஏசனாரோட வர்றாங்க, போகும்போது எப்படி போறாங்க, அவரை விட்டுட்டுல போறாங்க. என்ன வேதனை, விட்டதை கூட தெரியாம போறதுதான் வேதனை. இது இருந்தாரே 12 வயசு, எழுத்தின்படி இருக்கிற 12 வயசு ஒரு ஏசனாதரையே என்ன செய்ய முடியல, உன்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையே. அப்ப ஆவியில் இருக்கிற ஆண்டவர் உன்னை விட்டு விலகி பண்ணி எப்படி கண்டுபிடிப்ப? அபிஷேகத்தில் இருக்கிற ஆவியில் இருக்கிற அந்த ஆண்டவர் நம்மை விட்டு இருக்கிறாரா, நம்ம கூட இருக்கிறாரா அப்படி கண்டுபிடிக்கிறாங்க பத்தியா? அந்த கண்டுபிடிக்கிறதே பெரிய கிருபை தான். சரியா? ஆண்டவர் நம்ம கூட இல்ல, ஆண்டோட பிரசன்னம் கூட இல்ல, பிரசன்னம் குறைஞ்சிருக்குது, அபிஷேகம் குறைஞ்சிருக்குது, கிருபை குறைஞ்சிருக்குது. கிருபை நம்மளை விட்டு வெளிக்கடிச்சு, அபிஷேகம் நம்மளை விட்டு வெளிக்கடிச்சு, ஆண்டவர் நம்மை விட்டு வெளிக்கிட்டாரு, நம்ம கூட இல்ல. அப்படி இருந்தா, எனக்கு கிதியோன் சொல்றாருல, கர்த்தரே கூட இருந்தா எப்படி இருக்கும், இப்படி தானே இருக்கும், பட் இப்படி இல்லையே அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிச்சு எவ்வளவு பேரு, ஆமா ஆண்டவர் தான் இப்படிதான் நம்ம இருக்கணும், இப்படிதான் நம்ம இருப்போம், ஆனா இப்படிதானே இருக்குது. அப்ப என்ன காரணம்? அப்ப ஆண்டவர் நமக்குள்ள இல்லையா, ஆண்டவர் விலகிட்டீங்களா, என்ன காரணம், அப்ப நான் என்ன பண்ணேன், நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், நான் எங்க தப்பு பண்ணேன், என்ன ஏது அப்படின்னு அலசி அரைஞ்சு என்ன பண்ணியிருப்பாங்க, அலசி அரைஞ்சு பார்த்துருப்பாங்க இல்லையா? அப்ப கிதியோன் சொல்றாரு, கர்த்தர் நம்ம கூட இல்லைன்றதான் அழகா கண்டுபிடிச்சார் இல்லையா? ஆனா யோசேப்பு மரியாதையோட என்ன செய்ய முடியல, விளக்க 12 வருஷம் ஏசனோட வாழ்ந்தவங்க, 12 வருஷம் ஏசனோட வாழ்ந்தவங்களே என்ன செய்ய முடியல, ஏசனார் விலைக்கு போனதை கண்டுபிடிக்க முடியலன்னா 1 வருஷம் 2 வருஷம் சர்ச்சைக்கு வந்து அதனும் இப்படி சொல்றது எனக்கு தெரியல இல்லையா? ஆவின் நிறைவு இல்லாம, அபிஷேகம் நிறைவு இல்லாம ஆண்டவர் கூட இருக்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க? 24 மணி நேரம் யாரோட தான் வாழ்ந்தாங்க, ஏசனோட தான் வாழ்ந்தாங்க இல்லையா? 24 மணி நேரமும் 12 வருஷமா ஏசநாதரோட வாழ்ந்தவங்களாலே என்ன செய்ய முடியல, ஏசுநாதர் நம்மை விட்டு விலகி போயிட்டாருன்றதை கண்டுபிடிக்க முடியல இல்லையா? அப்ப ஆண்டவர் மட்டும் விலகி போறது அவ்வளவு சீக்கிரம் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்கிறேன் பத்தியா, அதான் கிருபை. 12 வருஷமா 24 மணி நேரம் இயேசு முகத்தை பார்த்தா வாழ்ந்தாங்க இல்லையா? இயேசு இல்லாம என்ன செய்ய முடியாது. ஏன்னா பிறக்கும் போதே ஆண்டவர் உங்களுக்கு தெரியும். அப்ப எப்படி பார்த்திருப்பாங்க, எவ்வளவு கவனமா இருந்திருப்பாங்க, அவரோட எவ்வளவு அந்யோன்யமா இருந்திருப்பாங்க, எவ்வளவு ஐக்கியமா இருந்திருப்பாங்க, எவ்வளவு நேசமா இருந்திருப்பாங்க, எவ்வளவு அன்பா இருந்திருப்பாங்க இல்லையா?
ஏன்னா பிறந்தது ஒரு சாதாரண, அதாவது வழக்கமாகவே ஒரு முதல் பிள்ளை பிறந்தாக்க அந்த முதல் பிள்ளை ரொம்ப கரிசனையாக இருப்பாங்க இல்லையா? ஏன்னா அந்த கணவன் வழியாக அன்பின் நிமித்தமாக பிறக்கிற பிள்ளையே அதன் அடையாளம் தான். அந்த பிள்ளைக்கு ஒரு தனிப்பட்ட பாசம் இருக்கும், அந்த பிள்ளை மேலே ஒரு தனிப்பட்ட அன்பு இருக்கும். ஏன்னா சொன்னால் அது காரியம் இது உலகத்தில் இருக்குன்னா அது பிறந்ததா ஒரு வேளை தெரியாமல் இருந்தால் கூட ஒரு ஆம்பளை பிள்ளை எப்படி வச்சிருப்பாங்க, ரொம்ப செல்லமாக வச்சிருப்பாங்க. இதுக்கு பிறகு தான் நிறைய பிறக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனால் பிறக்கும் போதே இவர் ஆண்டு பிறந்தாலும் யாருக்கு அவளுக்கு தெரியும், யோசேப்புக்கும் தெரியும், மரியாளுக்கும் தெரியும். அப்படின்னா அந்த ஏசாண்டு எப்படி இருந்திருப்பாங்க, எவ்வளவு ஐக்கியமா இருந்திருப்பாங்க, எவ்வளவு நேசமா இருந்திருப்பாங்க. ஆண்டவரோட நேசமா இருந்தவங்களாலேயே ஆண்டவர் நம்ம வெளியே போயிட்டாலும் கண்டுபிடிக்க முடியல. ஆண்டவரோட ஐக்கியமா இருந்தவங்களாலேயே ஆண்டவர் நம்ம விலகிட்டார் என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. ஆண்டவரோடு எப்பொழுதோ பேசியிருந்தவங்களோடையே அவங்களால என்ன செய்ய முடியல, ஆண்டவர் நம்ம விலகி போயிட்டார் என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. அப்ப யோசேப்பு மரியாதை இயேசுடைய வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை இல்லை. அப்ப அவ்வளவு ஆழமான, அவ்வளவு நேசம், அவ்வளவு பாசம், அவ்வளவு அன்பு, அவ்வளவு துதி, அவ்வளவு பயம், அவ்வளவு நடுக்கம். எப்ப இவர் தான் ஆண்டவர், எவ்வளவு பயந்து எவ்வளவு தேவ பயத்தோடு இருப்பாங்க. அப்ப தேவ பயத்தோடு வாழ்ந்தவங்களாலேயே தேவன் தன்னுடைய விளைகள் என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியலன்னா இதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லாதவர்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஆண்டவரும் நேசிக்கிறோம்னு கேட்டா வாயில ஆமான்னு சொல்லுவோம் இல்லையா? தேசத்துல அடிப்படை நேசிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் சொல்லுங்கன்னு கேட்டாக்க நமக்கு விளக்கம் சொல்ல தெரியாது. இப்ப ஆண்டவரை நேசிக்கிறீங்களா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஆமான்னு சொல்லுவீங்க. ஒரு அடையாளம் சொல்லுங்க, ஆண்டவன் நேசிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா எந்த அடையாளத்தை வச்சு நாங்க இதை ஆண்டவன் இதை வச்சு நாங்க ஆண்டவன் நேசிட்டு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு எதை எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? எந்த அடையாளத்தை வச்சு? ஏதோ ஒரு நான் சொல்றது இதுதான் இல்லை, ஏதோ ஒரு காரியத்தை வச்சு எந்த அடையாளம் நான் இயேசுவை நேசிப்பதற்கு அடையாளம் அப்படின்னு எந்த அடையாளத்தை பேசிக்கா காட்டி எந்த காரியத்தை நீங்க காட்டி நாங்க ஆண்டவன் நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியும்? தெரியாது இல்லையா? ஆண்டவர் ரொம்ப ஐக்கியமா இருக்கிறீங்களா? ஆமானவோ. என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியாது இல்லையா? ஆண்டவன் நல்லவரான்னு கேட்போம், ஆமானவோ. என்ன அடையாளம் சொல்ல கேட்டா சொல்ல தெரியாது. எதுக்கு? இயேசு நல்லவரா? ஆமா இல்லையா? என்ன அடையாளம்? எதை வச்சு இயேசு நல்லவன்னு சொல்றீங்க? அவர் நல்லது செய்தாலும் நல்லவர் அப்படித்தானே? சரி, என்ன நல்லது செஞ்சார் உனக்கு? டக்குன்னு விளக்கம் சொல்ல தெரியணும்ல. எனக்கு இன்னைக்கு இப்படிப்பட்ட நன்மை தெரிஞ்சு, இந்த காலையில் இப்படிப்பட்ட காரியம் இருந்துச்சு, இந்த காலையில் இப்படி ஒரு அற்புதம் செஞ்சாரு, நேற்று இப்படி ஒரு காரியத்தை செஞ்சாரு, போனவன் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சாரு, இது யாருமே என்ன செய்ய முடியாது, அப்படிப்பட்ட காரியத்தை எனக்கு செஞ்சிருக்கா, அதனால நான் சொல்ல முடியும் அவர் எனக்கு நல்லவன்னு சொல்ல முடியும் அப்படி சொல்லலாம் இல்லையா? அப்போ ஏதோ ஒரு காரியத்தை வச்சாவது நம்ம என்ன செஞ்சிருக்கணும், அவர் நல்லவர், அன்புள்ளவர், நேசமுள்ளவர். இப்போ யோசேப்பு மேல் கிட்ட சொல்லியிருப்பாங்களா? 12 வருஷமா பழகணும் என்ன சொல்லியிருப்பாங்க? நாங்க இயேசுவோடு இப்படியெல்லாம் என்ன செஞ்சோம், பழகணும், இப்படியெல்லாம் என்ன செஞ்சோம், நாங்க நேசிச்சோம், இப்படியெல்லாம் நாங்க என்ன செஞ்சோம் பண்ணணும்னு சொல்லு இல்லையா? நேற்று பாஸ் சொல்லும் போது சொன்னாங்க, இயேசுடைய மைப்புக்கு சொல்லும் போது சொன்னாங்க இல்லையா? பாஸ் சொல்லும் போது சொன்னாங்க இல்லையா? இப்போ அந்த அம்மா பத்தி சொல்றது ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா? அவர் சொன்ன பாஸ் சொன்னார், அப்போ பிடிச்சுன்னு அடுத்த சொன்னார், தம்பி 10 மணிக்கு எழுந்து உட்காந்து அப்படியே ஜெபிக்க ஆரம்பிச்சாங்கன்னா நைட்டு 7 மணி வரைக்கும் உட்காந்து என்ன பண்ணியே இருப்பாங்க, சோமணினே இருப்பாங்கப்பா. இதுக்கு மேலே அந்த ஜபாஸ் பண்ணி எனக்கு எப்படிப்பா கிடைக்கும் அப்படின்னு என்ன செய்யறாரு, அப்படி கட்டி பிடிச்சுன்னு அழுறாரு. இப்போ அந்த அம்மாவை பத்தி சொல்றதுக்கு ஒன்று இருக்கு இல்லையா? அப்ப அதை வச்சு என்ன செய்யலாம்? அப்ப எந்த அம்மா நினைச்சிருக்காங்க, இவரோட ரொம்ப நேசமா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு புரியுது இல்லையா? ஒரு வேலை வெளியில போயிடுவேன், உட்காந்து என்ன பண்ணியிருப்பாங்க, 10 மணிலேருந்து நைட் சாயங்காலம் 7 மணி வரைக்கும் அப்படியே ஜோ பண்ணிக்கிட்டே அப்படியே பாட்டு பண்ணிக்கிட்டே அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. யாரு? பாச சொல்றாரு. இப்போ அவங்கள பத்தி அவங்க அப்போ வீட்டுக்கு வெளியில போறாரு, நான் அவர் என்ன ஊழியம் செய்யறேன்னு அவங்களுக்கு தெரியும். யாரு? இப்போ பாசம் எப்படிப்பட்ட ஊழியம் செய்யணும் அவருக்கு, அந்த அம்மாவுக்கு பாசம் பற்றி தெரியும் இல்லையா? அப்போ என்ன செய்யுது, அப்போ நம்ம ஜபத்தில் என்ன செய்யணும், தாங்கணும் அப்படின்னு தாங்குறாங்க இல்லையா? எத்தனை பேர் சரி தப்பு எடுத்துக்காதீங்க, பெண்கள் தப்பு எடுத்துக்காதீங்க, வீட்டுக்கார் வெளியில் போகிறாங்க, பல விதமான பிரச்சனை மத்தியில் போகிறாங்க, வீட்டுக்கார் சுகமாக போயிட்டு சுகமாக வரணும் அப்படி உட்காந்து இன்னைக்கு 1 மணி நேரம் எங்கள் வீட்டுக்காரருக்காக உட்காந்து நான் ஜோம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற பெண்கள் இருப்பாங்கன்னு கேட்டால் தெரியாது. வெளியில் போகிறாங்க, பல விதமான பிரச்சனைகள் இருக்குது, பல விதமான வாகனத்தில் போகிறாங்க, பல பேரை சந்திக்கிறாங்க, பல இன்னலுக்கு மத்தியில் என்ன செய்கிறாங்க, வண்டியில் பயணப்பட்டு போகிறாங்க வராங்க அப்படின்னு இல்லையா? அப்படி வெளியில் போகிற மனைவியில் பையன் மனைவி வெளியில் போயிட்டு இருக்கிறாங்க, பத்திரமா போயிட்டு பத்திரமா என்ன செய்யணும், வரணும். பலதரப்பட்ட பிரச்சனை மத்தியில் போகிறா, வேலை செய்ய போயிருக்கிறா, பல பேரை சந்திப்பாங்க, பல பிரச்சனை இருக்குது. ஆண்டவரே மனைவியை சுகமாக கொண்டு போய் சேருங்கப்பா, சுகமாக கொண்டு போங்கப்பா, அவளை தாங்க கிருபை கொடுங்கப்பா, அவளை நல்ல பலத்தை கொடுங்கப்பா அப்படின்னு வீட்டில் இருக்க கணவர் ஜெபிச்சதா எனக்கு தெரியல. கணவன் மனைவியும் ஜெபிச்ச மாதிரி எனக்கு தெரியல, கணவனும் ஜெபிச்ச மாதிரி தெரியல இல்லையா? ஆனால் கேட்டாக்கா ஒரே வண்டியில் போராடுறீங்க, நேசிக்கிறேன்றீங்க, அன்பாக்குறேன்றீங்க, எப்படின்னு எனக்கு புரியல. நான் பேசுறது புரியுது தானே? நான் பேசுறது புரியுது தானே? அப்போ நீங்கள் நேசிக்கிறதுக்கு என்ன அடையாளம்? வெளியில் போயிருக்கிறாங்க, பல பிரச்சனைகள் இல்லையா?
வண்டி ஓட்டி போறாங்கன்னா பல பேர் என்ன செய்யற வண்டி ஓட்டுறான் இல்லையா? எப்படி வண்டி ஓட்டுறாங்க நமக்கு நல்லாவே தெரியும். யார் யார் எப்படி வண்டி ஓட்டுறாங்கன்னு நல்லாவே தெரியும். ஐயோ இப்படிலாம் வண்டி ஓட்டுறாங்க. ஒரு கொஞ்சம் என்ன செய்வார், பொறுமையாக போவார். ஆண்டவரை பத்திரமா கொண்டு போங்கப்பா, பத்திரமா கொண்டு வாங்கப்பா, எந்த விபத்து நடக்கக்கூடாது, ஆண்டவரை எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, சமாதானமா எப்படி வீட்டோட புறப்பட்டு போனாரோ அதே மாதிரி வீட்டுக்கு வரணும்ப்பா அப்படின்னு ஜெபிச்சிருக்கலாம் உட்காந்துன்னு. அப்ப என்ன சொல்லுவாங்க, என் மனைவனை நேசிக்கிறாரு, எங்க கணவன் என்ன நேசிக்கிறார் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும் இல்லையா? வாழ்க்கையிலனாலும் வாயில என்ன சொல்லுங்க ஆமான்னு. வாழ்க்கையில இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். அது நீங்க சொல்லிதான் தெரிய வேண்டியதில்லை. ஆமான்னு வாயிலாவது சொல்லுங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது இப்ப இயேசுவை நேசிக்கிறாங்களா? மார்த்தாலும் மரியாளும் யோசேப்பும் இயேசுவை நேசிக்கிறாங்களா? அவர் இல்லாம என்னால வாழவே முடியாதுங்கன்னாங்க இல்லையா? 12 வருஷம் பேர் தான் வாழ்ந்திருக்கிறோம். இயேசு இல்லாம என்ன செய்யவே முடியாது, என்னால வாழவே முடியாது அப்படின்னவங்க இல்லையா? 12 வருஷமா இயேசு இல்லாம வாழவே முடியாதுன்னு சொன்னவங்க இப்ப இயேசு போனதே தெரியல. அப்ப இயேசுவோட வாழ்ந்தவங்களுக்கு இயேசு இல்லாதது தெரியலன்னா இயேசு நம்மளோட வாழ்ந்துருக்கிறா இல்லையான்னு கேட்டாது உங்களுக்கு தான் வெளிச்சம். நீங்க தான் சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது இப்படி இருக்கும்போது இயேசு என்னோட விலகி இருக்கிறாரு, இது என்னோட காணாம போயிடுச்சு, இந்த கிருபை என்னோட விலகிடுச்சு, இந்த அபிஷேகம் என்னோட விலகிடுச்சு, இந்த வல்லமை என்னோட விலகிடுச்சு, இது எனக்கு குறைஞ்சிருக்குது, இந்த மகிமை குறைஞ்சிருக்கு. ஆரம்பத்தில் நல்ல சொப்பனங்கள் வரும், இப்பெல்லாம் போயிடுச்சு. 6 நாள் என்ன வரும், அப்படி எதனா ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே தோணும். இப்பெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணவே தோண மாட்டேங்குது. 6 நாள்ல பாடிக்கிட்டே இருப்பேன், இப்பெல்லாம் பாடவே தோண மாட்டேங்குது. ஏதோ ஒன்று அது பாட்டு புக்கு எடுத்தா பாடணும்னு நினைச்சா அப்படி தோடுது. அப்படி கடமைக்காக பாடிட்டு போறேன், அப்படியே கடமைக்காக ஜோம் பண்ணிட்டு போறேன். நல்லா ஜோம் பண்ணா மணிக்கணக்காக ஜோம் பண்ணுவேன், நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பேன். தேவை பிரச்சனை எனக்குள்ள ஏதோ நடந்துட்டே இருக்கிறத நான் நல்லா ஃபீல் பண்ணுவேன். ஆனா இப்ப போற இல்ல, அப்ப ஏதோ ஒன்று என்னை விட்டு விலகி இருக்குது அப்படின்றத நீங்க எவ்வளவு பேர் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க? ஏன்னா கண்டுபிடிச்சாதான் தேட முடியும் இல்லையா? இப்ப கழுத காணாம போன பிறகுதான் கீஸ் சொன்னாரு, தம்பி நம்ம கழுத காணாம போயிடுச்சுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் தேட பார்க்க முடிஞ்சிச்சு. அப்ப முதல்ல என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும், முதல்ல தேடணும் இல்லையா? அப்ப தேடணும்னா கண்டுபிடிச்சா தேடுறதுக்கு. அப்ப காணாத மனித அப்ப ஏன் நம்ம தேடல? இன்னைக்கு காணாத போனதே தெரியல, அதனால என்ன செய்யல, நம்ம தேடல இல்லையா? ஆனா தேடுறவனு தான் ஆண்டவரை சொல்றது. இப்ப சொல்றது தேடாத உட்காந்துக்கிறவனுக்கு இல்ல, ஏன்னா அவங்க தான் தேடவே இல்லை. அப்ப தேடணும் என்னதை கொடுப்பாரு? இப்ப சவுல் வந்துட்டு வீட்டுல உட்காந்துக்கிறார் இல்லையா? கழுதியை தேட போல கர்த்தர் கழுதியை கொடுப்பேன்னு சொல்லுவாரா? இல்ல இல்லையா? நீ தான் இருக்குன்னு உட்காந்துக்கிறல்ல. அப்ப இல்லைன்னு நினைச்சு தேடினாதான் என்ன செய்ய முடியும்? அப்ப இன்னைக்கு பேசுற பிரசங்கம் யாருக்கு? எனக்குள்ள இருந்துச்சு, இது என்னது இல்ல, எங்க வீட்டுல எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்துச்சு, இப்போ இல்ல, அது எங்க போச்சு, ஏன் போச்சு, என்ன காரணம் அப்படின்னு தேடுறாங்க பாரு. அவங்களுக்கு தான் இன்னைக்கு பேசுற பிரசங்கம். யாருக்கு? எல்லாருக்கும் இல்ல. இப்ப தேடாதவங்களுக்கு இந்த பிரசங்கம் ஒத்து வராது. ஏன்னா ஒத்து வராது, அவங்க தேடவே இல்லை. அவங்க தேடதான கொடுக்கறதுக்கு. தலைப்பு என்ன? நீ தேடுவதை நான் அவனுக்கு கொடுப்பேன் இல்லையா? இப்ப தேடதான கொடுக்கறதுக்கு. எதையாவது ஒன்று தேடி என்ன செய்யலாம்? ஒரு பொருளை தேடுறோம், நம்ம கிட்ட ஒரு பொருளை வச்சா தேடுவோம் இல்லையா? எல்லா பொருளுமே தான் தேடுறோம் இல்லையா? அது வைக்கும் போது தான் ஞாபகம் இருக்குது. அது நாளைக்கு தேடலாம் என்ன செய்ய மாட்டேங்குது. அது என்ன வேலைக்கு நம்ம வச்ச பொருள் நம்ம வீட்டில் நமக்கே கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் பக்கத்தில் வந்து கிடந்தா இங்கே இருக்குது பாரு, கண்ணு தெரியலையான்றாங்க இல்லையா? நம்ம கணக்கு தெரிய மாட்டேன், நம்ம தான் வைக்கிறோம், நம்ம கணக்கு தெரிய மாட்டேருக்கு. ஆனால் அடுத்தவங்களுக்கு கிளீனாக அது தெரியுது இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம வச்ச பொருள் நம்மளை தேடினா தான் நமக்கு என்ன செய்யப்படும்? அவங்கள ஆமாம் தான் இதுக்கு எதாவது எடுத்துக்கோ அப்படின்னு தேடி கொடுப்பாங்க. நான் எதுவுமே தெரியல, வீணா அமைதியாக உட்காந்துக்கிறேன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து என்னென்னமோ தேடி தான் கொடுக்குறேன் அப்படி எடுத்து கொடுப்பாளா? ஒன்றும் கொடுக்க மாட்டா இல்லையா? பக்கமே இருந்தால் என்ன செய்ய மாட்டா? எடுத்து கொடுக்க மாட்டா. அப்ப நான் தேடுறத அவங்களுக்கு தெரியணும் இல்லையா? அப்ப நம்ம தேடுறத ஆண்டவருக்கு தெரியணும். தெரியுமா? நீங்க என்ன தேடுறீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியுமா? தெரிஞ்சா கொடுப்பாரு, இல்லைன்னா சும்மா. இப்ப அவன் கழுதையே தேடுறது தெரியுது இல்லையா? அப்ப தேடதான் என்ன செய்யுது? இந்த வேலைக்காரன் சொல்றான், இல்ல நம்ம என்ன செய்யலாம், இங்க இருக்கு நம்ம போலாம் அப்படின்னு சொல்றான் இல்லையா? அப்ப இந்த சவுல் தேடுறது யாருக்கு தெரியுது? வேலைக்காரனுக்கு தெரியுது. பிள்ளைங்க தேட போனது அப்பாவுக்கு என்ன தெரியுது? தெரியுது இல்லையா? ஆக மொத்தம் நம்ம தேடுறது மற்றவங்களுக்கு யாருக்கு தெரியுது இல்லையா? ஏசாருக்கு தெரியணும் இல்லையா? மற்றவங்களுக்கு தெரியாம போலாம். சில நேரத்தில் நம்ம கௌரவ பிரச்சனை குறைச்சல் என்னது, நம்ம அபிஷேகம் போயிடுச்சு இப்படி சொல்றது, அதனால எல்லாம் கை தட்ட நம்மள என்ன செஞ்சிடலாம், அப்படி கையை தட்டிடலாம். நீ எல்லாரும் தட்டமா கையை தட்டதால ஒரு பிரயோஜனம் நடக்காது. வேணா என்ன செய்யலாம்,
மற்றவனுக்கு முன்னாடி அபிஷேகத்தை இருக்கிறத போல காட்டிக்கலாமே தவிர, ஆனா அபிஷேகம் முதல்ல உனக்கு தெரியணும்ல. மற்றவன் நினைச்சா என்ன பிரயோஜனம்? அவன் நிரம்புறாங்க, அபிஷேகம் நிரம்புறாங்க. ஐயா, அடுத்தவன் நினைச்சா நான் நினைக்காட்டி போனா நமக்கு என்ன? அபிஷேகம் தேவை யாருக்கு? எனக்கு, இல்லையா? அப்ப எனக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கிறேன்னு முதல்ல யாருக்கு தெரியணும்? எனக்கு தெரியணும். ஐயா, ஒருவேளை ஜனங்களோட காட்டுறேன், ஆனா எனக்கு தெரியுது என்னன்னு, அபிஷேகம் குறைஞ்சிருக்கு, அபிஷேகம் இல்ல. முதல்ல நல்ல ஆவியானவர் நிரம்ப. இப்ப என்ன செய்ய முடியல, அப்படி முடியல. அப்ப என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்க ஆண்டவரே, என்ன நடந்திருக்கு அப்படின்னு நான் என்ன செய்ய முடியும்? ஒருவேளை மற்றவங்களுக்கு தெரியலனா கூட எனக்கு என்ன செய்யணும்? எனக்கு தெரிஞ்சு நான் அதுக்குரிய வழிமுறையை தேடனா, அந்த வழிமுறையை தேவன் என்ன செய்வா? இன்னைக்கு நமக்கு கிடைக்க பண்ணுவா. இந்த மாசத்துல நமக்கு என்ன செய்வாரு? கிடைக்க பண்ணுவா, இல்லையா? அப்படி நான் எதுவுமே தேடல, அப்படி எதுவுமே நான் தேடல, அப்ப தேவன் என்னத்தை கொடுப்பாரு? நான் தேடாத ஒண்ணா கர்த்தர் இப்படியே கை அகப்பாடு பண்ணுவாரு. அப்ப தேடாத என்ன செய்வாரு? கிடைக்க பண்ணிருப்பார், இல்லையா? அப்ப இந்த மாசம் தேடணுமா நம்ம என்ன செஞ்சிடும்? கிடைச்சிடும், இல்லையா? ஆனா இந்த மாசமா நீ விட்டுட்டேன்னா திரும்பவும் கர்த்தர் தான் உன்னை பார்த்துக்கணும். ஏன்னா இப்ப சொல்றாரு, இந்த மாசம் தேடினா உனக்கு என்ன செஞ்சிருவேன்? நான் கிடைக்க பண்ணிருவேன்றார். ஒருவேளை இன்னைக்கு தேடி இருந்தாலும் இதுக்கு முன்னாடி தேடி இருந்தா இன்னைக்கு கிடைக்க பண்ணுவாரு. இல்லை இன்னைக்காவது கண்டுபிடிச்சு தேட ஆரம்பிச்சேன்னா இந்த மாசத்துல கிடைக்க பண்ணிடுவார், இல்லையா? ஆனா இந்த மாசத்துல நான் அப்படியே தான் இருப்பேன்னா அப்படியே தான் இருக்கலாம். ஆனா ஒரு நாளும் கிடைக்காது. ஒருவேளை இந்த மாசம் மிஸ் ஆயிடுச்சுன்னா திரும்பவும் உனக்கு நீ தேடுறது உனக்கு கிடைக்குமான்னு சொல்றது டவுட். ஏன்னா இன்னைக்கு வாக்கு பண்றாரு, நீ தேடுறத உனக்கு என்ன செய்வேன்? நான் கிடைக்க பண்ணுவேன்றார், இல்லையா? அப்ப வாக்கு பண்ணும்போது அது வாங்கிட்டா வாங்கிடலாம். வாக்கு பண்ணும்போது போன மாசம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படி ஏடிஎம் கிட்ட சாயங்காலம் 7 மணி வரைக்கும் ஏடிஎம் அப்படி கீ வச்சு நின்னாங்க. ஏன்? இன்னைக்கு சாயங்காலத்து கூட எடுத்தாதான், இல்லைன்னா நாளைக்கு பணம் திரும்பி போயிடுமா அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்னான், இல்லையா? புரிஞ்சுக்க உங்களுக்கு இல்லைங்களா? அதெல்லாம் கில்லாடியான ஆளுங்க, அதெல்லாம் புரிஞ்சுக்கோ, சரியா? இன்னைக்கு சாயங்காலம் 7 மணிக்குள்ள இங்க வேலை செய்யறேன், அங்க வீட்டுக்கு போன் வருது, இன்னைக்குள்ள எடுக்கணும், இல்லைன்னா பணம் திரும்பி போயிடுமா? உன் அக்கௌண்ட்டுக்கு வந்து அவன் எப்படி எடுக்கும்? அக்கௌண்ட்ல போட முடியும், எடுக்க முடியுமா? நம்ம அக்கௌண்ட்ல பணத்தை போட முடியும், சரியா? நம்ம அக்கௌண்ட்ல பணத்தை போட முடியும். ஆனா நம்ம அக்கௌண்ட்ல இருந்து நம்மள தெரியாம என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. ஆனா நம்ம அனுமதியோட என்ன செய்ய முடியும்? அப்படி நிறைய பேர் விட்டுட்டாங்க, எடுத்துட்டாங்க. நிறைய பேர் அதிகாரம் வச்சு விட்டுறலாம், சரியா? அப்படி நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க? ஏன் கஷ்டப்படுறீங்க? நாங்க என்ன செய்யறோம்? எங்க அக்கௌண்ட்ல வச்சிருக்கோம், நீங்க எடுத்துன்னு போங்க அப்படி என்ன செஞ்சுட்டாங்க? நிறைய பேர் அள்ளி கொடுத்தாங்க, நிறைய பேர் எடுத்துன்னு போயிட்டாங்க, சரியா? நம்ம சட்டத்தை நிறைய பேர் எடுத்து போயிருக்கிறாங்க, நீங்க போயிருக்கிறீங்க, அள்ளி கொடுத்தாங்க. என்னது? நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இல்லையா? ஓடிபி சொல்லு, ஓடிபி சொல்லு, பின் நம்பர் போடு, பின் நம்பர் போட்டு. எதுக்கு? ஏன்னா ஏன் பின் நம்பர் நீ எதுடா கேட்கிற? யோசிக்கணும்வா? ஐயோ போயிடுச்சு, ஐயோ போயிடுச்சு, போயிட்டு பிறகு ஐயோ போயின்னு சொல்லி என்ன பிரயோஜனம், இல்லையா? பின் நம்பர் போட சொல்றான், சரியா? பின் நம்பர், ஏடிஎம் சீக்ரெட் பின் நம்பர் போட சொல்றான். என்ன யோசிக்கணும்? பின் நம்பர் ஏன்? காசு போடுறவே எதுக்கு பின் நம்பர் கேட்கறான்? பின் நம்பர்ல காசு போட போறான், ஒன்னும் புரியல. காசு போடுறவன் நம்ம அக்கௌண்ட்ல காசு போட நம்ம பின் நம்பர் கேட்பானா? அப்ப என்ன யோசிக்கணும்? போடுறவன் எதுக்கிட்ட பின் நம்பர் கேட்பான்னு யோசிக்கணும்ல. ஆனா அது என்ன போச்சு, ஏதோ ஆச்சு. அவர்கிட்ட பார்த்தா சரி என்ன பண்ண, சரி அப்படியே தானே பண்ணு விடு அப்படின்னு விட்டுட்டாரு. அவரும் அப்படி விட்டுருவோம், அப்படி போயிருக்குது. இப்ப கண்டுபிடிக்க தெரியணுமில்ல. அப்ப ஒரு செய்தி கேட்ட உடனே என்ன செய்யறாங்க? ஓ அம்மா அப்படி 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 அந்த பரவுது இல்லை. அப்ப எனக்குள்ள இல்லைன்றதை நான் தேடனா இன்னைக்கு இல்லை, இந்த மாசத்துல என்னைக்கு தேடினாலும் கர்த்தர் கிடைக்க பண்ணிடுவா. ஆனா இந்த மாசத்திலும் உன்னை விட்டு விலகி போனதை நீ கண்டுபிடிக்காம இருந்தா திரும்பவும் இன்னொரு நாள்ல நீ தேடுவது, பிறகு ஒரு நாள் என்னைக்காவது நீ ஒருவேளை தேடி இது எனக்கு வேணும்னு கேட்டா உனக்கு கிடைக்குமான்னு சொல்றது டவுட். அப்ப என்ன செஞ்சிரு? நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு என்ன செய்ய முடியும்? தேட முடியும். இப்ப கண்டுபிடிச்சாங்க, அவங்க தேட போயிட்டாங்களா? இப்ப தேட போனாங்க, எங்கெங்கோ தேட போனாங்க. இது அப்ப முக்கியமான காரியம். இப்பதான் பாயிண்ட் வரேன், சரியா? சொல்லி முடிச்சிடறேன். பாயிண்ட் ரொம்ப நேரம் சொல்ல, பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். அது 3 சொல்லணும், 3 சொல்றதுக்கு நேரம் இருக்காது. ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன், சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணோம்? இப்போ 3 நாள் எங்கெங்கோ தேடி பார்த்தாங்க, இல்லையா? அந்த நாடு இந்த நாடு எங்கெங்கோ சுத்தி பார்த்தாங்க, இல்லையா? ஆனா என்ன செய்ய முடியல. ஏன் கிடைக்கலன்னா, காட்டக்கூட போகக்கூடாத பாதையில போனதுனால கிடைக்க வேண்டியது அவர்களுக்கு கிடைக்கவில்லை. போகக்கூடாத பாதையில் அவர்கள் போனதனால, பயணிக்க கூடாத பாதையில் அவர்கள் பயணித்ததனால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது நம்ம தேடினது அவர்களுக்கு என்ன செய்யவில்லை? கிடைக்கவில்லை, இல்லையா? சரி, அந்த 6ஆம் வசனம் வந்து வாசித்து பார்க்கலாம். 6ஆம் வசனம் வாசித்து பார்க்கலாம். அதற்கு அவனை யாரு? இப்ப அந்த சவுல் சொல்றான், வேலைக்காரன் சொல்றான். அப்பா சவுல் சொன்னாரு, நம்ம கிளம்பலம்பா வீட்டுக்கு, இனிமே நமக்கு என்ன செய்யாது, இது நமக்கு கிடைக்காது. நம்ம எங்கெங்கயோ தேடி பார்த்துட்டோம், ஏன் கிடைக்கணும் அப்ப சொல்ல போறேன். ஆனா முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், வாசிக்கலாம். அதற்கு அவன்,
இதோ இந்த பட்டணத்துல தேவனுடைய மனுஷன் ஒருவன் இருக்கிறான், அவன் பெரியவன், அவர் சொல்லுகிறது எல்லாம் தப்பாமல் நடக்கும். அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை, அப்ப இவர் பாதையை காட்டிட்டார்னா அந்த பாதையில பயணிச்சோம்னா நம்ம எதை தேடுறோமோ அது நமக்கு என்ன செஞ்சிடும், கிடைச்சிடும். அப்ப இவர்கிட்ட என்ன செய்வோம், நம்ம போவோம். அப்ப இதுவரைக்கும் எங்க போல, இந்த சரியான நபரிடத்துல போகல. அவர் யாரும் சொல்றேன். அப்ப எப்படி போனீங்க அப்படின்னா, ஒண்ணு காட்டக்கூடாத பாதையை காட்டினாங்க, பயணிக்க கூடாத பாதையில பயணிச்சான். சரியா? அப்ப யார் பயணிச்சது? சொந்த பந்தங்கள் காட்டுற பாதையில் பயணிச்சதுனால அவன் தேடுறது அவனுக்கு கிடைக்கல. சொந்தங்கள் அவனுக்கு காட்டுகிற பாதையில் அவன் பயணிச்சதுனால யார் பயணிச்சது? இப்ப சவுலும் வேலைக்காரனும் பயணிக்கிறாங்க இல்லையா? அந்த 9:1-2 அந்த 9:1-2 இருந்தான். இருந்தான். சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாம போயிட்டு, அப்ப காணாத போனது கழுதை என்ன பண்ணிட்ட, முதல்ல கண்டுபிடிச்சான். காணலன்றத கண்டுபிடிச்சிட்டான். இப்ப கண்டுபிடிச்சா அவன் பாதையை காட்டுறான். வாசிக்கலாம். ஆகையால் நீ சவுலை நோக்கி கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ அப்படின்னு ஒரு பாதையை காட்டிட்டார். என்ன செய்யலாரு? நீ கழுதையை தேட புறப்பட்டு என்ன செய், போ அப்படின்னா. அப்படி இல்லையா? அப்ப போனா எங்கேயோன்னு போயிருக்கோம்னா கட்டாயமா என்ன செஞ்சிருக்கணும், நீ கழுதையை தேட போ அப்படின்னு. போன்ற ஒரு வார்த்தை என்ன, அவனுக்கு பாதையை காட்டுகிற வார்த்தை. யாருக்கு? சவுலுக்கு போ அப்படின்ற வார்த்தை என்ன வார்த்தை? பாதையை காட்டுகிற வார்த்தை. இந்த பாதம் யார் பயணிக்கிறன்னா சவுல் பயணிக்கிறார். சவுல் யார்? யாரு? நம்முடைய அப்பா இல்லையா? அப்பா என்ன யாரு? ஒரு சொந்தம். இன்னைக்கு சொந்த பந்தங்கள் காட்டுகிற பாதையில் பயணிக்கிற வரைக்கும் நாம் தேடுகிற ஒன்றை நாம் என்ன செய்ய முடியாதுன்னா பெற்றுக்கொள்ள முடியாது, கண்டுபிடிக்கவும் முடியாது. யார் காட்டுற பாதை? சொந்தங்கள் காட்டுகிற பாதை. சொந்தங்கள் காட்டுகிற பாதை இல்லையா? 3 பேரை சொல்றேன். அப்ப சொந்தங்கள் காட்டுகிற பாதையில போய் பவுல் என்ன செஞ்சாரு? பயணிச்சார் இல்லையா? அந்த நாட்டுக்கு போனார். அப்ப ஒரு நாட்டுக்கு போயிருக்கிற வரைக்கும் யார் காட்டின பாதை? சொந்த முதல் நாட்டுக்கு போறார். எந்த நாட்டுக்கு போறாரு? முதல் நாட்டுக்கு போறார். அப்படியே அவன் எழுந்து எப்ராயிம் மலை இல்லையா, எப்ராயிம் மலைகளில் சலிசா நாட்டை, எப்ராயிம் மலைக்கு அவன் முதல்ல போறான் இல்லையா? அவன் போற முதல் இடம் எங்க? அப்ப சொந்த பந்தங்கள் காட்டுற பாதை எங்க? அவனும் ரட்சிக்கப்பட்டவர் தான். யாரு? கீஸ் ரட்சிக்கப்பட்டவர் தான். அதனால எங்க போய் சொல்லியிருக்கிறாரு? எப்ராயிம் மலை தேசத்துக்கு போகணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இப்ப எப்ராயிம் மலை தேசத்துக்கு போன போது அவன் தேடினதான் என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. அப்ப சொந்தங்கள் காட்டுகிற பாதையை நாம் தேடுவதை நமக்கு என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிச்சு கொடுக்க முடியாது. நம்ம தேடுகிறது நமக்கு கிடைக்க பண்ணவோ முடியாது. நம்பர் 1. சரியா? நம்பர் 2, அடுத்து என்ன பண்ணிருக்கணும்? இப்ப எப்ராயிம் மலைக்கு போயிட்டாங்க இல்லையா? இல்ல, இப்ப என்ன அடுத்தது என்ன செய்யறாங்க? சலிசா நாட்டுக்கு போறாங்க. எங்க போறாங்க? இந்த சலிசா நாட்டுக்கு போறது எனக்கு தெரிஞ்ச பாதையில் நான் பயணிக்கும் போது, இல்லை ஏன் விருப்பத்தின்படி நான் பயணிக்கும் போது நான் தேடுவதை நான் கிடைக்கப்படுவதற்கு எனக்கு கிடைக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. எங்க தெரிஞ்சுக்கணும்? சரி, இங்க இல்ல, நம்ம என்ன செஞ்சு பார்க்கலாம், அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு. இப்ப யார் எங்க போயிருக்கணும்? இப்ப அப்பா முதல்ல சொந்த பாதை காட்டினார். எங்க காட்டினாரு? எப்ராயிம் மலைக்கு போன்னு காட்டினார் இல்லையா? இப்ப எப்ராயிம் மலைக்கு போனாங்க. அங்க இல்ல, என்ன பண்ணிருக்கணும்? திரும்பி வந்திருக்கணும் இல்லையா? இப்போ ஒண்ணு நினைக்குது. ஏன்னா இப்போ வேலைக்காரனே சொல்றான் என்னது, நம்ம இங்க போலாம் அப்படின்னு சொல்லியிருக்கானா? இப்ப 6ஆம் வசனம் என்ன சொல்றான்? நம்ம சாமுவேல் கிட்ட போலான்னு சொல்றான் இல்லையா? அப்ப எப்ராயிம் மலைக்கு போறாங்க. எப்ராயிம்ல கழுதை என்ன செய்யல, அகப்படல. அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், நம்ம எங்க பார்க்கலாம்? பக்கத்துல சலிசா நாடு இருக்கு, நம்ம என்ன செய்யலாம்? அப்ப இந்த சலிசா நாட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கணும்? வேலைக்காரன் சொல்ல வாய்ப்பு இல்லை, கட்டாயமா சவுல் சொல்லியிருக்கணும் இல்லையா? அப்படின்னா இப்ப போற பாதை எந்த பாதை? தான் இஷ்டத்தின்படி நடந்து கொள்ளுகிற பாதை. தான் இஷ்டத்தின்படி நடந்து கொள்ளுகிற பாதை. அப்ப தான் விருப்பத்தின்படி ஒரு பாதையை தெரிந்து கொண்டு தன்னுடைய விருப்பத்தினுடைய காரியத்தை தேட போவோமானா நாம் தேடுவது நமக்கு என்ன செய்யாது. அப்ப சலிசா நாட்டில் என்ன செய்யல,
எப்பிராயிம் மலைக்கு போனாங்க, அங்க என்ன செய்யல, கிடைக்கல. இது யார் காட்டின பாதை? எப்பிராயிம் மலைக்கு சொந்தங்கள் காட்டுகிற பாதை. சரியா? சரி. இப்ப எப்பிராயிம் மலையிலிருந்து சலிசா நாட்டுக்கு போறார். இது யார் காட்டுகிற பாதை? தனக்குத்தானே தெரிந்து கொண்ட ஒரு பாதை. தனக்குத்தானே சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம், என்ன செய்து பார்க்கலாம், இங்க பக்கம் போய் பார்த்துட்டு போயிடலாம், இங்க போயிட்டு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு தனக்குத்தானே தெரிந்து கொண்ட ஒரு பாதை. இப்ப தனக்குத்தானே தெரிந்து கொண்ட பாதை என்ன செய்ய முடியல, அவங்க தேடுவது அவங்களுக்கு கிடைக்க பண்ண முடியல இல்லையா? மூணாவது அடுத்தவர்கள் காட்டுகிற பாதை. இப்ப சலிசா நாட்டுல இல்ல இல்லையா? வழக்கமா தேட போனா என்ன கேட்பாங்க அப்படின்னாக்கா, கேட்பாங்க இப்படி ஒரு கழுதை இருந்துச்சா, இப்படி ஒரு கழுதை வந்துச்சா அப்படின்னு இல்லையா? கடந்த வருஷம் கூட ஒரு போட்டோ எடுத்து நம்ம சபைக்கு வந்து இப்படி ஒரு பிள்ளை இங்க சர்ச்சைக்கு வந்துச்சா அப்படின்னு தேடி திரும்பினாங்க. சரியா? ஒரு போட்டோவை காட்டி இப்படி ஒரு பிள்ளை, இந்த மாதிரி பிள்ளை சர்ச்சுக்கு வந்துச்சா, இங்க ஜபத்துக்கு வந்துச்சா, உங்க சர்ச்சுக்கு எதனா வந்துச்சா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல இப்ப அங்க சொன்னாங்க இங்கன்னு, இங்க சொன்னாங்க அங்கன்னு. இப்ப சலிசா நிலமா கேடுறாங்க. என்ன கேடுறாங்க? அங்க கழுதை இல்லை. உடனே அவங்க என்ன கேட்டிருக்கணும்? ஏன்னா தேட போறவன் யாருன்னு கேட்காம இருக்கிறது வாய்ப்புகள் இல்லை. இப்ப மூணாவது என்ன செய்யணும்? அடுத்தவர்கள் காட்டுகிற ஒரு பாதை. அவங்க யாருன்னே தெரியல, ஆனா அடுத்தவன் என்ன செய்யறாங்க, ஒரு பாதையை காட்டுறாங்க. அப்ப சலிசா காண்டாடுற மக்கள் யாருக்கு தெரியாது? சவுலுக்கு தெரியாதவன் வேலைக்காரனுக்கு தெரியாது. இப்ப அவங்களும் என்ன செய்யறாங்க, அவங்களும் ஒரு பாதையை காட்டுறாங்க. ஒருவேளை அந்த ஊர்ல போய் பாருங்க, அந்த இடத்துல போய் பாருங்க. அந்த ஊருக்கு போன உடனே அடுத்த என்ன ஊருக்கு போறாங்க? சலிசா நாட்டை கடந்து, சலிசா நாட்டை கடந்து சாலிம் நாட்டுக்கு போறாங்க இல்லையா? இப்ப சலிசா நாட்டு மக்கள் எங்க காட்டியிருக்கணும்? சாலிம் நாட்டுக்கு காட்டியிருக்கணும். இப்ப சாலிம் நாட்டிலும் இல்ல. இப்ப சாலிம் அடுத்த வாரம் எங்க போறாங்க? சாலிம் நாட்டை கடந்து பென்யமீன் தேசத்துக்கு போறாங்க இல்லையா? இப்ப சலிசா நாட்டுல அந்த சாலிம் நாட்டுல என்ன செஞ்சிருக்கணும்? இங்க இல்ல. ஒருவேளை எங்க போய் பாருங்க, பென்யமீன் தேசத்துல போய் பாருங்கன்னு போயிருக்கணும். ஆக இதுவரைக்கும் அவங்க பயணிச்ச பாதை 3 பாதை. ஒண்ணு என்ன? சொந்தங்கள் காட்டின பாதை இல்லையா? இரண்டாவது பாதை தனக்குத்தானே தெரிந்து கொண்ட பாதை. மூணாவது பாதை அடுத்தவர்கள் காட்டின பாதை. இந்த 3 பாதையில பயணிச்சாங்களே தவிர இந்த பயணங்கள் வீணாச்சு, பயண நேரங்கள் வீணாச்சு. இருக்குதெல்லாம் சொல்ற நம்ம கையில் இருந்ததெல்லாம் பூரா செலவாய் போச்சு இல்லையா? இழப்புகளுக்கு மேல ஒரு இழப்பை என்ன செய்யறாங்க, அவங்க சந்திக்கிறாங்க. ஏற்கனவே கழுதை இழந்தது ஒரு இழப்பு, இப்ப கையில் இருந்தது பூரா அப்ப எவ்வளவோ நிறைய கொண்டு போயிருக்கிறாங்க. அது இருக்கிற என்ன இருக்கு, எல்லாமே செலவழிந்து போகக்கூடிய அளவுக்கு. ஆனா என்ன செய்ய முடியல, இவங்க எதை தேடினாங்களோ அது என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. இப்பதான் ஒரு வேலைக்காரன் ஒரு சரியான ஆலோசனை சொல்றான். என்னன்னா, நமக்கு தெரிஞ்ச பதனமா பயணிச்சு பார்த்தோம், என்ன செய்ய முடியல, நம்ம தேடுறத நமக்கு கிடைக்கல. யாரோ சொல்றாங்க, யாரோ என்ன செஞ்சாங்க சொன்னாங்க, யாரோ சொல்ற பாதையில பயணிச்சு பார்த்தோம், அப்பவும் என்ன செய்யல, நம்ம கிடைக்கிறது நமக்கு கிடைக்கல. நம்ம சொந்தங்கள் நிறைய பாதையை காட்டுச்சு, அந்த பாதையில பயணிச்சோம், ஒண்ணுமே நமக்கு கிடைக்கல. இப்ப ஒரு பாதையை தெரியும். ஏன்னாக்க இங்க ஒரு மனுஷன் இருக்கிறான், அவர் நமக்கு பாதையை காட்டினா, அவர் நாம் போகும் பாதையை சொல்லுவாரானா, அவர் சொல்றது என்ன செய்யும், அப்படியே நடக்கும் என்று சொல்லி இருக்கிறாங்க. அதனால இப்ப எங்க போவோம், நாம சாமுவேல் கிட்ட போவோம்னு சொல்றார் இல்லையா? இப்ப இந்த வேலைக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன தெரிஞ்சிருக்குது, இவர் காட்டுற பாதையில பயணிச்சா நம்ம தேடுறத நமக்கு என்ன செஞ்சிடும், நிச்சயமா அகப்பட்டுடும், நிச்சயமா அகப்பட்டுடும் அப்படின்னு அவருக்கு 3 பேரை அங்க சொல்றாங்க இல்லையா? அவருக்கு 3 பேரை சொல்றாங்க. சாமுவேலுக்கு 3 பேரை சொல்றாங்க. அதுல முதல் பேர் தான் தேவனுடைய மனுஷன் இல்லையா? அப்போ ஒரு தேவனுடைய மனுஷன் காட்டுகிற பாதையில் பயணிக்கிற ஒரு மனுஷன் தான் அவன் எதை தேடுகிறானோ அதை என்ன செய்ய முடியும், அதை அவன் கிடைக்க பண்ண தேவன் முடியும். அப்ப யாரோ கழுதுகிறது ஆண்டவருக்கு தெரியுமா? கழுதை எங்க இருக்க ஆண்டவருக்கு தெரியுமா? தெரியும் இல்லையா? கழுதை எங்க இருக்க ஆண்டவருக்கு தெரியும். ஆனா யாரோ காட்டுகிற பாதையில பயணிச்சதுனால அந்த கழுதை என்ன செய்ய முடியல, அகப்பட வைக்க முடியல. தனக்கு தெரிந்து கொண்ட பாதையை தாம் தெரிந்து கொண்டு பயணிக்கிறதுனால அந்த கழுதை என்ன செய்ய முடியல, அகப்பட வைக்க முடியல. சொந்தங்கள் காட்டுகிற 3 பேருமே எதுக்கு தான் வழிகாட்டினாங்க, அவன் எதை தேடுறானோ அதை கிடைக்கிறத என்ன செய்யறாங்க, வழிகண்டு சொல்றாங்க இல்லையா? வேற தப்பா வழி சொல்லல, அவங்க தேடாத ஒண்ணுக்கு என்ன செய்யல, வழி காட்டல. அவங்க என்ன தேடுறாங்களோ, இந்த சவுல் என்ன தேடுறாரு, இவ தேடுவதுக்கு தான் என்ன காட்டுறாங்க, வழி காட்டாங்களே அப்படியே. ஆனா 3 பேரை காட்டின பாதையும் என்ன செய்ய முடியல, இந்த கழுதையை கண்டுபிடிக்க முடியல இல்லையா? அந்த கழுதையை கண்டுபிடிக்க
முடியல. கழுதை கிடைச்சது ஒரு நல்ல செய்தி கூட என்ன செய்ய முடியல, கிடைக்க முடியல இல்லையா? அதுக்குள்ள அந்த கழுதாங்க போயிடுச்சு. இப்ப சாமுவேல் கிட்ட சாமுவேல் அந்த வேலைக்காரன் சொல்றான், இங்க ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறான், உங்கள் தேவனுடைய மனுஷன் இருக்கிறான், அவனிடத்தில் நாம் போவோம், அவர் நமக்கு நம்ம போகும் பாதை என்ன செய்வா, நமக்கு காட்டுவா, அந்த பாதையில் பயணித்தோமானால் நாம் என்ன தேடுகிறோமோ அதை நிச்சயமா என்ன செஞ்சிடும், நமக்கு கிடைச்சிடும் என்று சொல்லி ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோட போறான். அதுக்குள்ள கழுதை போயிடுச்சு. இல்லைன்னா கட்டாயமா சாமுவேல் என்ன செஞ்சிருப்பாரு, இந்த இடத்துக்கு போங்க, இங்க கழுதை இருக்கு, நீங்க பிடிச்சிட்டு போனான்னு சொல்லியிருப்பாரு. அந்த கழுதை அகப்பட்டு இருக்கும் இல்லையா? அப்ப போக வேண்டிய காட்ட வேண்டியவர் பாதையை காட்டினாதான் நம்ம தேடுகிறது நமக்கு என்ன செய்யும், நமக்கு கிடைக்கும். அப்ப யாரோ பாதை காட்டுறதுனாலயோ எனக்கு ஒரு பாதையை தெரிந்து கொண்டு, பாதைனை புரியுதானே? பாதைனா நம்ம செய்யறது. பாதை என்ன, நடந்து போற, அன்னைக்கு அவங்க நடந்து போற பாதை, இன்னைக்கு என்ன நம்ம என்ன அப்ப எனக்கு தோன்றதெல்லாம் நான் செஞ்சா ஒரு நம்ம ஜோம் பண்ணலாம், நம்ம ஜோம் பண்ணலாம். ஜோம் பண்றதுனால மாத்திரம் என்ன செஞ்சிடாது, நீ தேடுறது கிடைச்சிடாது. நீயா யோசிச்சுக்கிட்டான் ரெண்டாவது என்ன, இது செஞ்சு பாருங்க அப்படின்னு மற்றவங்க யாராவது சொல்லி நீ செஞ்சாலும் நீ தேடுறதுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. உடைய சொந்த உங்க வீட்டுல உள்ளவங்க, உங்க சொந்த பந்தங்கள் உனக்கு சொன்ன 3 பேருமே யார் தான், எல்லாமே ஸ்பிரிச்சுவல் மானது தான். எல்லாருமே இவங்க சொந்தம், அடுத்தது எனக்கு நானே தெரியுது, அடுத்தது அடுத்தவங்க. எல்லாருமே எங்க இருக்கிறவங்கன்னா எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட நாட்டுக்குள்ள இருக்கிறவங்க தான், எல்லாமே சபைக்குள்ள இருக்கிறவங்க தான். ஒன்று சொந்தம், ரெண்டாவது அறிமுகமானவர்கள், இல்லை அடுத்தவர்கள், மூணாவது எனக்கு நானே. நான் எனக்கு தோன்றதெல்லாம் நான் செஞ்சதுனால நான் தேடுறதெல்லாம் கிடைக்க முடியாது. அடுத்தவங்க சொல்றத கேட்கறதுனாலையும் நான் தேடுறது எனக்கு கிடைக்காது. என் சொந்த பந்தங்கள் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ அப்பாவோ அம்மாவோ இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்றதுனாலையோ நாம் தேடுறது எனக்கு கிடைக்காது. மாறாக என்ன, தேவனுடைய மனுஷன் நாம் தேவனாக்க அவன் சொல்லுகிறபடி செய்வோமானால் நாம் எதை தேடுகிறோமோ அதை நமக்கு தேவன் கிடைக்க பண்ணுவார். ஆமென். அப்பதான் அந்த வேலைக்காரன் சொல்றான், அந்த தேவனுடைய மனுஷன்ட்ட போவோம், நாம் போகும் பாதையை அவர் நமக்கு என்ன செய்வார், தெரியப்படுத்துவார், அவர் நமக்கு பாதையை காட்டுவார். அந்த பாதையில பயணிச்சோம்னா நிச்சயமா நம்ம தேடுறவங்க என்ன செஞ்சிடும், நமக்கு கிடைச்சிடும் என்று சொல்லி. அப்ப நமக்கு பாதையை காட்டுவது யாராக இருக்க வேண்டும், தேவனுடைய மனுஷனாக இருக்க வேண்டும். தேவனுடைய மனுஷனாக இருக்க வேண்டும். தேவனுடைய மனுஷனுக்கான 3 அடையாளம் விவரமா சொல்லணும், நேரம் இல்லை, 3 வார்த்தை மட்டும் சொல்லி முடிச்சார். தேவனுடைய மனுஷனுக்கான 3 அடையாளம், தேவனுடைய மனுஷனுக்கான 3 அடையாளம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துக்கு திருப்பினீங்கன்னா, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இருக்கு. 4ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல இருந்து அது அதிகாரம் முழுசும் இருக்குது. ஒரு 3 சம்பவத்தை வேகமா சொல்லிட்டு நான் காணித்த மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். ஒரு தேவ மனுஷனுக்குரிய 3 விதமான அடையாளம். 3 விதமான அடையாளம். பெற்ற நன்மைக்கு பதில் நன்மையை செய்கிறவன் தேவனுடைய மனுஷன். தான் பெற்ற நன்மைக்கு இல்ல நன்மை யார் செய்தார்களோ அவர்களுக்கு நன்மையை திரும்ப செய்யறான், அவன் தான் ஒரு தேவனுடைய மனுஷன். 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருந்தான். ஒரு ஸ்திரீ 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அதான் புருஷனை நோக்கி, இதோ எம்மிடத்துல எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷன். என்ன மனுஷன்? இந்த எலிசாவின் வாழ்க்கையில காணப்பட்டதான் 3 கருத்தை சொல்றேன். ஒண்ணு என்ன, இப்போ உடனே அவரு வீடை கட்டிட்டா, மேஜெல்லாம் போட்டுட்டா, நம்ம போகும்போது அங்க தங்குறார் இல்லையா? போகும்போது என்ன செய்யறாரு, அங்க தங்குறார். யாரு? எலிசா என்ன செய்யறாரு, போகும்போதெல்லாம் அங்க தங்குறாரா? அப்படி தங்கும்போது இப்போ அவர் கேட்கிறார், கேஎஸை பார்த்து, இந்த சூனியமியால் இவ்வளவு சலக்கரணையோடு என்ன செய்யறா, நம்மளை விசாரிக்கிறாளே, இவளுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டியது இருக்குதா அப்படின்னு கேட்கிறார் இல்லையா? வாசிக்க வேணா, சம்மதம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அவ என்ன கேட்கிறா, இப்ப எலிசா கேஎஸை பார்த்து கேட்கிறாங்க, என்னது, இந்த சூனியமியால் நம்மள என்ன செய்யறா, ரொம்ப நமக்கு இவ்வளவு கேர் எடுக்கிறாள், நாம் இவளுக்கு என்ன செய்யணும், ஏதாகின ஒரு நன்மை என்ன செய்யணும், நம்ம செய்யணும்பா. அந்த மனப்பக்குவத்தோடு இப்ப கேஎஸ் கிட்ட கேட்கிறானா? வாசந்தாசி நேரம் இல்லை, நேரம் வச்சு நான் சொல்லி முடிச்சிடறேன் சரியா? சமூகங்களுக்கெல்லாம் தெரியும், இது ஏற்கனவே நிறைய நம்ம படிச்சிருக்கோம் சரியா, படிச்சிருக்கோம். அப்போ ஒரு தேவனுடைய மனுஷனுடைய முதல் அடையாளம் என்ன, ஒருவர் நமக்கு நன்மை செஞ்சிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதம் என்ன செய்யணும், நம்ம நன்மையை செய்யணும்ன்ற மனப்பக்குவம் உள்ள வந்தா அந்த நன்மையை செய்கிறவன் தான் யாருன்னா ஒரு தேவனுடைய மனுஷன். இந்த அடையாளத்தை பார்த்து தான் என்ன செய்யணும், நம்ம பாதையை நம்ம கேட்கணும். என்ன அடையாளம், நம்ம பாதையை கேட்கறது யாரா இருக்கணும், தேவனுடைய
மனுஷனால். அந்த தேவன் முதல் அடையாளம் என்ன? எனக்கு ஒரு நன்மையை செஞ்சிருக்கிறாங்கன்னா அந்த நன்மையை வாங்கிட்டு ஓகே கர்த்தர் ஆஸ்வதிப்பார் அப்படி சொல்லிட்டு போல இல்லையா? அப்ப என்ன செய்யறாரு இந்த சூனியமையா? இவ்வளவு கேர் எடுத்து என்ன செய்யறா? நம்ம செய்யறான்னா இவளுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஏதாயிரம் ஒண்ணு நம்ம செய்யணும். அவ செய்யணும் கேட்கல. யாரு? சூனியா மேல செய்யணும் கேட்கல. செய்யறேன்னு சொன்னா கூட ஒண்ணு வேணா கிளம்புன்னு சொல்லிட்டு போயிட்டான் இல்லையா? பட் அவங்களே விரும்பலனாலும் அவங்களுக்கு ஒரு நன்மையை செய்யறான் பார். அவன் தான் யாருன்னா தேவனுடைய மனுஷன். விளக்கமா பேச நேரம் இல்லை சரியா? நம்பர் 2, இழப்புகளை இழப்பாக விடாதவன் தேவனுடைய மனுஷன். வசனத்தை நீங்க போட்டுக்கோங்க, தேடி பார்த்து போட்டுக்கோங்க சரியா? இந்த 2 அதிகாரத்தில் இருக்கு. இந்த 2 பாயிண்ட் 3வது அதிகாரம் 9வது அதிகாரத்துக்கு வரணும். அப்ப நான் 8ஆம் அதிகாரத்து வரை சொல்லி முடிக்கிறேன் சரியா? இழப்புகளை இழப்பாக என்ன செய்ய மாட்டான்? விடாதவன் தேவனுடைய மனுஷன் இல்லையா? இப்ப அந்த பிள்ளை பிறந்துடுச்சு, அந்த நன்மையை செஞ்சுட்டாரு, குழந்தை பிறந்துடுச்சு, அந்த பிள்ளை இருக்குது. இப்ப கொஞ்ச நாள் கழித்து பிள்ளை என்ன செய்ய போச்சு? செத்து போச்சு இல்லையா? இப்ப செத்து போன உடனே இப்ப நம்ம எங்க போறாங்க? எலிசா கிட்ட போறாங்க. இப்ப எலிசா என்ன சொல்லணும்? ஏமா வந்த பிள்ளைய கொடுத்தா தான் என்னால முடியும், இது மேல என்ன ஒண்ணு செய்ய முடியாது அப்படின்ட்டு அந்த இழப்பை என்ன செஞ்சிருக்கலாம்? இழப்பாகவே விட்டு இருக்கலாம் இல்லையா? இழப்பாகவே. இப்ப கையை வரைக்கும் எவ்வளவு நேரம் பிடிக்கும்? நான் ஜோமன கர்த்தர் குழந்தையை கொடுத்தார் இல்லையா? இப்ப குழந்தை உயிர் என்கிட்ட இருக்கு, நான் என்ன செய்ய முடியும்? நீ என்ன பண்ணு, நீ இப்ப ஆண்டோட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி வீசிய போயிருக்க முடியும் இல்லையா? ஆனா அவன் என்ன சொல்றான் அப்படின்னா அவன் இழப்பை இழப்பாக என்ன செய்யவில்லை? விடவில்லை. இழப்பை இழப்பாக விடவில்லை. அப்ப என்ன செய்யறா? அந்த இழப்பை ஈடுகட்டுவதற்கு கேயாசி அனுப்புறாரு. கடைசி அவரே வராரு. அவர் எடுக்கிற கேரம் ரொம்ப அதிகம். யாரு? எலியா எடுத்த கேருக்கும் எலிசா எடுத்த கேருக்கும் பயங்கர வித்தியாசம் சரியா? அது விளக்கமா பேசுறதுக்கு சமயம் இல்லை, நான் சொல்றேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்காது சரியா? எலியா எடுத்து எவ்வளவு கேர் எடுத்தாரு, எலிசா எவ்வளவு கேர் எடுத்தா. எலியா அந்த சாரிபாதி விதவையின் மகனை உயிரோடு எழுப்புறதுக்கும், எலிசா சூனியமேல் மகனை உயிரோடு எழுப்புறதற்கும் எலிசா பட்ட பிரயாசம் பயங்கர பிரயாசம், பயங்கர பிரயாசம் சரியா? இது இப்பதான் குழந்தை. எது? சூனியமுடைய மகன் குழந்தை இல்லையா? இப்ப குழந்தை கொஞ்ச நாள் ஆயிருக்கு. எவ்வளவு நாள் ஆச்சு நமக்கு தெரியாது இல்லையா? ஆனா தலை நோகுது சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு விவரம் இருக்கு, அவ்வளவுதான் இல்லையா? நான் சொல்றேன், ஒரு 2 வயசு பையன் கூட எனக்கு தலை வலிக்குது, வயிறு வலிக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? ஆனா சாரிபாத்த மகன் பெரியவன், ஆனா சூனியமுடைய மகன் சின்னவன். அவன் சொல்றான், அவன் கை மேல இவன் கை, அவன் காலு மேல இவன் கால் அப்படின்னா இப்ப எலிசா யாரு? ஒரு பெரிய ஆளு. இந்த பெரிய ஆளு இந்த சின்ன பையன் கொடுத்தா என்ன செய்யறாரு? அப்படியே சுருக்குறாரு. இது நிறைய பேச நேரம் இல்லை சரியா? அப்ப எடுத்த கேர் அதிகம் அப்படின்னா எவ்வளவாவது ஒரு கிராமம் எடுத்து கேர் எடுத்து ரிஸ்க் எடுத்து இவங்க இழப்பை என்ன செஞ்சிடக்கூடாது? இழப்பாக விட்டுவிடக் கூடாது. இழப்பாக என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுவிடக் கூடாது என்பதற்காக எவ்வளவு கடினமான பிரயாசத்தையும் எடுப்பதற்கு முன் வருகிறவன் தான் தேவனுடைய மனுஷன். ஏதோ சாதாரணமா ஜெபம் பண்ற போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பல. அவர் வீட்டுக்கு வராரு, அந்த பிள்ளை கை மேல இவர் கை வைக்கிறாரு. 2 கை மேல குழந்தை கை எவ்வளவு பெருசு, நம்ம கை எவ்வளவு பெருசு இருக்கும்? நீட்டும். அப்ப பாசிக்க நேரம் இல்லை இல்லையா? கிட்ட போய் அந்த குழந்தை என்ன செய்யறான்? அவன் கை மேல, அந்த உள்ளங்கை மேல இவன் உள்ளங்கை இல்லையா? அவன் உள்ளங்கை 1 அடி இருக்கும் இல்லையா? நம்ம உள்ளங்கை எவ்வளவு சுருக்கணும்? இதை சுருக்கணும். இந்த கையை சுருக்கணும் இல்லையா? அவன் உதட்டை மேல இவன் உதட்ட வைக்கணும். அவன் காலு மேல இவன் காலு, அவன் கண்ணு மேல. அப்படின்னா தன்னை எந்த அளவுக்கு கேர் எடுக்கணும்? என்ன நோக்கம்? இவன் இழப்பை என்ன செஞ்சிடக்கூடாது? இழப்பாக விட்டுவிடக் கூடாது. இழப்பை என்ன செஞ்சிடக்கூடாது? இழப்பாக. அப்ப இழப்பாக விட்டு விடாதவன் தான் தேவனுடைய மனுஷன். நம்பர் 3, இனி வரப்போகும் ஆபத்திலிருந்து தப்பிக்க வழிகாட்டுகிறவன் தேவனுடைய மனுஷன். 8ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிச்சு பாத்தீங்கன்னா இப்ப எலிசா சூனியம்மாள் கூப்பிடுவார். ஏம்மா, தேசத்துல 7 வருஷம் என்ன வரப்போகுது? ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகுது. எங்கேயாவது என்ன பண்ணு, நீ போய் சஞ்சரிச்சுக்கோ. வேற யாரையும் என்ன செய்வே இல்லை, வேற யாரையும் சொல்ல இல்லையா? யாருக்கு சொல்றா? யார் சொல்றா? தேவனுடைய மனுஷன் அந்த சூனியம்மாள் கூட சொல்றா, நீ எந்த விதத்துல எதிர்காலம் என்ன செய்யவே கூடாது? பாதிக்கப்படக்கூடாது. உன் எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பிரயாசம் எடுக்கிறவன் தேவனுடைய மனுஷன். அது எப்படி சொல்ல? 3 என்ன சொல்லலாம்? இனி வரப்போகும் பாதிப்பிலிருந்து உன்னை தப்பிக்க வழிகாட்டணும்னு சொன்னோம் இல்லையா? நீ எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது அப்படி எழுதிக்கலாம். எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பிரயாசம் எடுக்கிறவன் தேவனுடைய மனுஷன். 3 பேசுறேன், 3 ரொம்ப நேரம் பேசணும், நேரம் இல்லை. ஒன்னு என்ன?
நோட்டை பார்த்து சொல்லுங்க, கேட்டதை வச்சு சொல்லுங்க. சரியா? இப்பவே நோட்டை பார்த்து சொன்னீங்கன்னா அப்ப நீங்க நாளைக்கு என்ன சொல்லுவீங்க? நன்மை செய்தவனுக்கு நன்மையை திரும்ப செய்யறான் பா, அதுக்காக கிடைக்கிற முயற்சி எடுக்கிறான் பா, அவன் தான் தேவனுடைய மனுஷன் இல்லையா? ரெண்டாவது என்ன? இழப்புகளை இழப்பாக விடாம அந்த இழப்பை ஈடுகட்டுவதற்கு எந்த கடினமான பிரயாசத்தை எடுக்கிறான் பா, அவன் தான் தேவனுடைய மனுஷன். மூணாவது என்ன? உன் எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பிரயாசம் எடுக்கிறப்பா, அவன் தான் தேவனுடைய மனுஷன். இந்த தேவனுடைய மனுஷன் உனக்கு பாதையை காட்டினாதான் நீ தேடுகிறதை உனக்கு தேவன் கிடைக்க பண்ணுவா. யாரோ காட்டுற பாதை இல்லை. ஊர்ல உலகத்துலலாம் நிறைய பேர் பாதை காட்டுவாங்க. நிறைய பேர் ஒன்றும் இல்லை, நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு மண்மலைக்கு போகிறதுக்கு என்ன வழின்னு கேட்டு பாருங்க. பல பேர் பல வழியை சொல்லுவாங்க இல்லையா? சாதாரணமாக ஒரு கடைக்கு அட்ரஸ் கேட்டு பாருங்க, என்ன சொல்லுவாங்க? ஒரு கடைக்கு அட்ரஸ் கேட்டு பாருங்க, என்ன சொல்லுவாங்க? ஒருத்தர் இந்த சந்தில் போனாலுமா, ஒருத்தர் இந்த சந்தில் போகணுமா, ஒருத்தர் இப்படி போகணுமா, ஒருத்தர் இப்படி அப்படி போகணுமா. இப்போ பல பேர் பல வழியை காட்டலாம் இல்லையா? ஆனால் சரியான வழியை காட்டுகிறது யாருன்னா தேவனுடைய மனுஷன். அந்த தேவ மனுஷன் 3 அடையாளத்தை சொல்லிக்க. இப்படிப்பட்ட அடையாளம் நீ யாரிடம் பார்க்கிறோமோ அவங்களிடத்தில் நான் பயணிக்க வேண்டிய பாதையை கேட்டா நான் என்ன தேடுகணும் அதை கிடைக்க பண்ணுவதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். கண்ணுமணி ஜோம் பண்ணலாமா? தகப்பனே நன்றியோட துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்துக்காய் உமக்கு நன்றிகளை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். உங்க வல்லமையுள்ள கரம், உங்க மகிமையுள்ள கரம் இந்த காலை வேளையில் எங்க கூட இருக்கட்டும். நாங்க எவ்வளவு கதை தேடிக்கிட்டு இருக்கிறோம்ப்பா. ஆவிக்குரிய ஆஸ்வாதத்தையும் தேடுறோம், பூமிக்குரிய ஆஸ்வாதமும் தேடுகிறோம். நாங்க தேடுறது இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கல. நாங்க தேடுறோம், ஆனா இதுவரைக்கும் எனக்கு கிடைக்க பண்ணல. இன்னைக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீங்க, நீ தேடுறத உனக்கு கிடைக்க பண்ணுவேன், நீ தேடுகிறதை உனக்கு கிடைக்க பண்ணுவேன். நான் தேடுறதை கிடைக்கணும்னா, ஏன் கடந்த நாட்டில் கிடைக்காம போச்சுன்னா, எனக்கு தெரிஞ்ச பாதையில பயணிக்கிற வரைக்கும் நான் தேடுறது எனக்கு கிடைக்காது. யார் யாரோ காட்டுகிற பாதையில் பயணிக்கிற வரைக்கும் நான் தேடுறது எனக்கு கிடைக்காது. என் சொந்த பந்தங்கள் காட்டுகிற பாதையில் பயணிக்கிற வரைக்கும் நான் தேடுறது எனக்கு கிடைக்காது. சபலுக்கு 3 பேர் பாதை காட்டினாங்க. 3 பேர் பாதையில் பயணிச்சு பார்த்தா கையில் இருந்தது போன செலவாயிடுச்சு. ஒரு பக்கம் கழுது போன இழப்பு, ரெண்டாவது கையில் இருந்ததெல்லாம் போன இழப்பு. இழப்புக்கு மேலே இழப்பு வந்துச்சு தவிர இழந்ததை பெற முடியல, தான் தேடுறத கண்டுபிடிக்க முடியல. இப்ப வேலைக்காரன் சொல்றான், ஐயா இது வரைக்கும் உன் விருப்பத்தின்படி செஞ்சேன், இது வரைக்கும் யாரோ சொன்னதெல்லாம் செஞ்சேன், இது வரைக்கும் உங்க சொந்த பந்தங்க சொன்னதெல்லாம் செஞ்சேன். எனக்கு சின்ன ஒரு ஆலோசனை சொல்றேன் உனக்கு, தேவ மனுஷன்ட்ட போலாமா? ஒரு தேவ மனுஷன்கிட்ட போலாமா? அவர் காட்டுகிற பாதையில பயணிச்சா நம்ம என்ன தேடுறோமோ அது நிச்சயமாகப்பட்டுடும். இது வரைக்கும் கழுதியை பத்தி ஒரு நியூஸுமே கிடைக்காதது சாமுவேல் கிட்ட போன பிறகுதான் உன் கழுதை அகப்பட்டதுன்ற ஒரு நல்ல செய்தி சவுல் காதல் விழுது. இதுவரைக்கும் என்னென்னமோ செஞ்சு பார்த்தார், யார் யார் காட்டுற பாதையை பயணிச்சு பார்த்தார், தனக்கு தெரிஞ்ச பாதையெல்லாம் பயணிச்சு பார்த்தார், சொந்த பந்த காட்டுற பாதையெல்லாம் பயணிச்சு பார்த்தார். ஒரு நல்ல செய்தி ஒரு காதல விழவே இல்லை. முதல் முறையா ஒரு வேலைக்காரன், அந்த வேலைக்காரன் சொல்றார், அந்த வேலைக்காரன் சொல்றத ஊழியக்காரன் சொல்றான், நம் தேவ மனுஷன்ட்ட போலாம், அவர் நமக்கு பாதை காட்டுவார். அந்த பாதையில பயணிச்சா நிச்சயமா ஒரு நல்ல செய்தி நமக்கு அது கிட்டும். அந்த பாதைக்கு போனாங்க. அந்த மனுஷன்ட்ட போன உடனே சொன்னார், நீ தேடுகிற கழுதை அகப்பட்டது, கவலைப்படாது. நீ தேடுகிறதை தேவன் உனக்கு கிடைக்க பண்ணிட்டார். நீ தேடுகிறத உனக்கு தேவன் கிடைக்க பண்ணிட்டார். நீ எதை தேடுறையோ அது உனக்கு கிடைக்கும். நீ என்ன தேடுறையோ அது உனக்கு கிடைக்கும். அது கிடைக்கிறனா உனக்கு சரியா ஒருத்தர் பாதை காட்டணும். உனக்கு தெரிஞ்ச பாதை நீ பயணிக்க கூடாது. உனக்கு தோன்றதையெல்லாம் நீ செய்யக்கூடாது. யார் யார் சொல்றதையோ நீ செய்யக்கூடாது. சொந்த பந்தங்கள் சொல்றதெல்லாம் செய்யக்கூடாது. பட் தேவனுடைய மனுஷன் ஒருவன் இருக்கிறார். அந்த தேவ மனுஷன்கிட்ட போவோம். நாங்க என்ன செய்யட்டும்? அந்த மனுஷன் காட்டுகிற பாதையில பயணிச்சா
நீ என்ன தேடுறியோ உனக்கு அது கிடைச்சிடும். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பாதையில் பயணிக்கிற கிருபை தாங்க சுவாமி. கடந்த நாட்களில் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் செஞ்சதுனால தான் கிடைக்கலன்னா, யார் யாரோ சொன்னதெல்லாம் செஞ்சதுனால தான் எனக்கு கிடைக்கலன்னா, என் சொந்த பந்தங்களாக சொன்னதை செஞ்சதை கிடைக்கிறதுனால தான் எனக்கு கிடைக்காம போச்சுன்னா, இன்னைக்கு அடிக்க வைக்கிறேன், இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறேன். தேவ மனுஷத்தில் போவோம். நாங்கள் தேடுவதை எங்களுக்கு அகப்பட பண்ணும், எங்களுக்கு அகப்பட பண்ணும். உங்களுடைய பிள்ளைகள் அந்த காலை வேளை என்ன தேடி வந்திருக்கிறானப்பா, எதை தேடிக்கொண்டு இருக்கிறாங்களோ ஆண்டவரே, அது எல்லாவற்றுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க பண்ணி, இவங்க தேடுகிறது இவங்களுக்கு கிடைக்க பண்ணி, உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். தேவக்கரம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மேலே இருக்கட்டும். ரத்தத்தில் மறைக்கிறோம், காத்துக்கொள்ள ஆசீர்வதிங்க. இவங்க தேடுகிறது எல்லாம் இவங்களுக்கு கிடைக்க பண்ணி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்திடுங்க. கரம் கூட இருக்கட்டும். அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே, ஆமே. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.